வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மலதி சார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் நலனுக்காக, மாணவர்கள் படிக்கணுன்றதுக்காக படம்லாம் பார்க்காதீங்கடா, நல்லா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மேடையெல்லாம் பேசினார் சார். வாங்கிட்டு போய் வேலையை அந்த லேப்டாப்பில் இங்கிட்டு கலைஞர் அவர்கள் ஃபோட்டோ போட்டிருக்கு, இங்கிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ போட்டிருக்கு. அதை ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லையா சார்? ஃபஸ்ட் எடுத்து அந்த படத்தை ரெண்டு அழிக்கிறாங்க சார். அதுக்கு விளக்க வீடியோலாம் போடுறாங்க. தின்னர் யூஸ் பண்ணால் உடனே போகுது, பெட்ரோல் யூஸ் பண்ணுங்க சீக்கிரம் போகுது. எல்லா அரசுகளும் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட போது கூட அவங்க படம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருந்தாங்க. இவங்க அப்பா படத்தையும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 2 பேர் படத்தையும் போட்டிருந்தாங்க. அந்த இளைஞர்கள் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க வயசு என்ன? நான் அன்றைக்கே சொன்னேன், நீங்கள் எத்தனை லேப்டாப் கொடுத்தாலும் மொத்த பேர் இங்கிட்டு தான் போவாங்கன்றது நான் சொன்னேன். கேட்டிங்களா? நீங்கள் எல்லாத்துலேயும் தோத்துட்டே இருக்காங்களே. இதுதான்ப்பா. எப்போ இது காமன் சென்ஸ் பாரு. நம்ம இது ரொம்ப யோசிக்கிறதுக்கு நீ போய் பெரிய உலக பல்கலைக்கழகங்களில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு 50 வயதாவது. எனக்கு திராவிட இயக்க வரலாறு தெரியும். திமுகன்னா இந்த கட்சியோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியும். மாலதிக்கு ஓரளவுக்கு தெரியும். உனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. நீ பார்க்கும்போதெல்லாம் ஆமையா இதுன்னு தாத்தா பையன், அவர் பையனையும் தூக்கி மேடையில் உட்கார வைக்கிறாங்க. இது ஒரு கம்பெனி இந்த தமிழ்நாட்டை கபலீகரம் பண்ணுதுன்றதை தாண்டி உனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, இந்த பராசக்தி படம் உனக்கு அப்பீலிங்காக இருக்காது. நான் சொன்ன மாதிரியே எல்லாரும் நல்லா இருக்குனாங்க. ட்ரெய்லர் இவன் என்ன சொன்னான்? 1 விட கம்மி வயசு பையனுக்கு தான் இப்போ லேப்டாப் போகுது இல்லையா? அவன் என்ன ராஜா பண்ண போகிறான்? ரொம்ப சைஸாக கண்டிஷன் ஸ்டார் எல்லாம் சேர்ந்து திங்க் பண்ணி நம்ம 3rd இயர் கொடுக்கலாம், அவங்களுக்கு தான் ஓட்டு இருக்குது. அதில் உங்களை தான் கேவலமாக திட்டி விமர்சனம் பண்ணி மீமை ரெடி பண்ணி இன்றைக்கி போட போகிறாங்க. வெறும் மொபைலில் கஷ்டப்பட்டு சின்ன ஸ்க்ரீனில் பண்ணிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி பெருசாக பண்ணுறாங்க. பண்ணீங்களா? எடுத்தவொடனே முதல்ல விஜய் வால்பேப்பர் வச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கலாம். பார்த்தியா? இப்போதான் விழிப்புணர்வு வீடியோ போட்டிருக்காங்க. பெட்ரோல் ஊற்றணும், அப்புறம் என்னது இன்னொன்று தின்னர் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் விழிப்புணர்வு வீடியோலாம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் அதை எப்படி அழிக்குன்னு தெரியாமல் மேலே போய் ஸ்டிக்கர்களில் போய் ஸ்டிக்கரை ஒட்டிகிட்டு இருந்தாங்க. இன்னொன்று, அந்த கல்லூரிகளில் கூட்டமாக உட்காந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. நடுவில் ஒரு லேப்டாப் வச்சுட்டு சுற்றி 10 பேர் இப்படி தேய் அப்படி தேயின்றாங்க. எல்லாருக்கிட்டே மொபைல் இருக்குது. இது உங்களுக்கு நெகட்டிவ் தானே? யோசிச்சு பாருங்கள். வெறுமனே லேப்டாப் கொடுத்தோமோ போனோமான்ட்டு இல்லாமல் இந்த வீடியோ தான் இப்போ வேகமாக பரவுது. எனக்கே 10 பேர் அனுப்பிட்டாங்க வீடியோவை. இதை நீ யோசிச்சேன்னா இந்த ஏரியாக்குள்ளே போகக்கூடாது. இப்போ ஒரு 10 லட்சம் லேப்டாப்னா ஒரு சர்டன் கோடி செலவாயிருக்கும். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்னேன், 10 விஷயத்தில் துட்டுவாங்க. நேரடியாக லேப்டாப்பை தயாரிக்கும் நிறுவனங்களிடமிருந்தே வாங்கியிருக்கிறார்கள். டெல்லு, ஹெச்பி அண்ட் ஏசர். ஓகேவா? அதனால் பெரிய அளவில் இதில் ஊழல் இல்லை. ஒரு குறிப்பிட்ட தொகை மக்கள் வரி பணத்தை நீங்கள் செலவிடுகிறீர்கள். இதுக்கு நீங்கள் இந்த 3000 கொடுத்தது 3500 கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது கன்வெர்ட் ஆக்கும். புரியுதா? ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடியவங்க மகாராஷ்டிரம் பொங்கலுக்கு 3500 கொடுத்தாம்பா, போப்பா போய் சூரியனுக்கு குத்துறேன்ப்பா, இப்போ வேறு ஓட்டுக்கு ஒரு 4000 கொடுக்குறாங்கப்பான்னு சொல்லிட்டு அது கன்வெர்ட் ஆகும். இது கன்வெர்ட்டே ஆகாது. நீங்கள் ஒரு 19 வயது இளைஞன், 20 வயது இளைஞனுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் உங்களை ஏற்றுக்க போகிறது இல்லை. அப்போ எதுக்கு செலவு பண்ணுறீங்க? அடுத்த உடனே இந்த விமர்சனம் வருதா? ஏன்பா +2 படிக்கிற பையனுக்கு கொடுக்கல, ஃபஸ்ட் இயர் பையனுக்கு கொடுக்கல, செகண்ட் இயர் பையனுக்கு கொடுக்கல, படிச்சுட்டு 3 மாதத்தில் வெளியில் போகிற பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. இப்போ 3 மாதத்தில் வெளியில் போகிறீங்களா? 2 மாதத்தில் எக்ஸாம் முடிச்சுட்டு. இன்னும் சொல்ல போனோன்னா தேர்தல் நடக்கும்போது அவன் எக்ஸாம் முடிச்சிருப்பான். எதுக்கு லேப்டாப்பு? சார், ஆல்மோஸ்ட் இது எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பிரைப் கொடுக்குற மாதிரி தானே? அவ்வளோதாம்மா. ஸோ உங்களுக்கு இது கன்வெர்ட் ஆனால் இட் இஸ் குட். இட்ஸ் குட் ஸ்ட்ராட்டஜி. எந்த வீடியோ வெளியில் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு? இதுக்கு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு, எங்கள் அப்பா பீடி சுத்தம் தொழிலாளி, நான் படித்ததே இவரால் தாங்க, அந்த முதல்வர் அவர் விஜய் சேதுபதி. இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் யாருமே படிக்கலைங்க. 2021 தான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழகத்தில் முதலாக கல்வி அறிவை கொண்டு வந்ததே இந்த வாடும் காமராஜர்னு இவர் மணிகண்டன். ரொம்ப உருக்கமாக நான் தெரியுமாங்க உங்களுக்கு கதைன்ட்டு. இவ்வளோ செலவு பண்ணி ஒரு நிமிஷத்தில் ஒரு திண்ணரை வச்சு அழிச்சு முடிவு போட்டாங்களா? அப்போது அது வேறு ஏதோ ஒரு டிசைன், எனக்கு இந்த டிசைன் பிடிக்கலன்றதெல்லாம் தாண்டி அதை கொண்டாடுறாங்க பாருங்கள் அந்த இளைஞர்கள். அதை செலிப்ரேட் பண்ணி வீடியோவை எடுத்து வெளியில் போடணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்கள் மீது அந்த மாணவர்களுக்கு கூட எவ்வளோ வெறுப்பு இருக்கிறது. ஆளும் தரப்பினருக்கு ஏதோ மெசேஜ் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பெட்ரோலை ஊற்றி இப்படி அழிக்கிற மாதிரி அவங்க ஆட்சி அழிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்படி தானே எடுத்துக்க முடியும். அதுதானே வைரல் ஆகும். இவங்களுக்கு அறிவு இருந்தால் கொஞ்சோண்டாவது ஒழுங்காக ஆட்சி பண்ணியிருப்பாங்க தம்பி. அப்புறம் ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ், வழக்கு தொடர்பாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சில டெவலப்மெண்ட்ஸை பேசிட்டு மற்ற விஷயங்களுக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். நான் அரசு பணியில் இருந்தப்பெல்லாம் எனக்கு ரொம்ப மனப்புழுக்கமாக இருக்கும் தம்பி. சரியா? படித்தது 10வது, 16 வயசில் வேலைக்கு போயிட்டேன். +1 +2 படிக்க முடியல. அதனால் டிகிரியும் படிக்க முடியாது. அப்புறமா அந்த நேரடியாக எம்ஏ படிக்கிறதுக்கு அப்போ ஒரு திட்டம் இருந்துச்சு. சரி, நம்ம இதுக்கு நம்ம +1 +2 யூஜிலாம் படிச்சுக்கிட்டு நம்ம நேரடியாக நம்ம எம்ஏ படிக்கலான்ட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ ஆங்கில இலக்கியம் படித்து பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் தான் இருந்துச்சு. இந்த டிகிரி செல்லாதுன்ட்டாங்க கோர்ட்டில். போச்சா? நான் வேலை செய்கிற அதிகாரிகள்லாம், அப்பா நீ இவ்வளோ அறிவு இருந்துட்டு ஏன்பா இந்த வேலைக்கு இருக்குற? நீ படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு டிகிரி வேணும். எல்லா அதிகாரிகளும், நான் வேலை செஞ்ச எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளும்
கூப்பிட்டு இந்த பையன் என்ன ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. அங்கே ஒரு 50 பேர் இருக்காங்க, அதில் நான் நல்லா வேலை செய்கிறேன், வேகமாக வேலை செய்கிறேன், ஆங்கில அறிவு நல்லா இருக்குது அப்படின்றது கூப்பிட்டு எல்லாரும் அதே நெருக்கமாயிடும். நீ ஏன்ப்பா இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்வாங்க. எனக்கு ரொம்ப மனப்புழுக்கமாக இருக்கும். சர்வீஸ் எக்ஸாம் எழுதலைன்னா எக்ஸாம் எழுத முடியாது, டிகிரி இல்லை. டிகிரிக்கு +1 படித்த டிகிரி தான் குக் பண்ணிட்டாங்க. லீவ் போட்டுட்டு போய் +1 +2 படிக்க முடியாது. அப்புறம் யூஜி படிக்கலான்னு கேட்டால் யூஜி படிக்கிறதுக்கே தான் அந்த டிகிரி. இன்னொன்று அப்போல்லாம் ரொம்ப இன்றைக்கி செட்டில் ஆகிடுச்சு. 10+2+3 இருந்தால் தான் டிகிரி, அப்போ தான் வேலைக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டாங்க. அப்போது +2 படிக்காமல் யூஜி படித்தாலும் செல்லாதுன்ற மாதிரி ஒரு குழப்படி இருந்துச்சு. அதனால் படிக்கவே இல்லை. ஏஜ் ஆக ஆக விட்டுட்டு வேறு வேலைக்கு போகணும், ஏன்னா ஒரு செக்கு மாடு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் விட்டுட்டு எங்கே போவேன்? ஒரு 10 வருஷம் சர்வீஸ் சொன்னேன். என்ன தம்பி இவ்வளோ சர்வீஸ் போயிட்டேன், ரிட்டையர் ஆகும்போது எவ்வளோ பெரிய பென்ஷன் வரும் தெரியுமா, நீ பாட்டுக்கு என்ன இதை விட்டு போகிறேன்றேன். அப்படியே செக்கு மாடு போலவே சுழன்று கொண்டு ஒரு மனப்புழுக்கத்தோடு இருந்து கொண்டு இருந்தேன். அப்புறம் 2008 அரெஸ்ட் ஆனேன், சஸ்பெண்ட் ஆனேன். ஆன உடனே வெளியில் வந்து எழுத்தாளராகி இன்றைக்கி இப்படி இருக்கிறேன். இன்றைக்கி நான் சர்வீஸில் இருந்திருந்தேன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையின் ரகசிய பிரிவில் மேலாளராக இருந்திருப்பேன். குரூப் 1 சர்வீஸ் அது. ஏன்னா யாருக்கு தெரியும்? இன்றைக்கி ஒரு ஒட்டுமொத்த அரசாங்கம் என் பின்னால் அலைகிறது. எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான், என்னென்ன வேலையை பண்ணிகிட்ருக்கான், இவனை எப்படி ஒழிக்கிறதுன்னு ஒரு அரசு இயந்திரம் வேலை செய்கிறது. அந்த ஜாமீனை ரத்து பண்ணுறதுக்கு மனு போட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதில் அந்த கொலகார சேட்டு எனக்கு கொலகாரன்னு தவறாக பேசுகிறார். சரி, என்ன தவறாக பேசுகிறாருன்னா போய் கோர்ட்டில் போய் அவதூறு வழக்கு போடு. இந்த மாதிரியான கொலகார சேட்டுன்னு சொல்லி சாட்சிகளை மிரட்டி விட்டார். நான் இந்த வழக்கில் ஒரு சாட்சி. எப்படி சாட்சிகளை கலைக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. நான் கொலகாரன் என்று என்னை பொய்யாக சொல்லி அதன் மூலம் அவர் சாட்சிகளை கலைக்கிறார். அதுக்கு என்ன? இப்போ ஜாமீனை ரத்து பண்ணு, நமக்கு நாமே திட்டம். ஆமாம், அவரை உயர் அதிகாரிக்கு புகார் எழுதுகிறார். இந்த மாதிரி என்ன கொலகார சேட்டு என்று கேவலமாக பேசி சாட்சியை கலைக்கிறார், அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுங்கள். இவர் சேட்டு, இவர் என்னோடய வழக்கின் புலனாய்வு அதிகாரியை எப்படி புலனாய்வு செய்வார்? அண்டு எந்த அளவுக்கு அரசாங்கம் போகிறது என்றால், ஒரு நல்ல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு எதுக்கு போகிறோம்? ரொம்ப காஸ்ட்லியான மருத்துவமனை, பணக்கார மருத்துவமனைக்கு எதுக்கு போகிறான்? நல்ல சிகிச்சை அளிப்பாங்க, பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்றதுக்காக தான். இந்த சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனே நான் ஏற்கனவே சிகிச்சை எடுத்த அந்த காவேரி மருத்துவமனைக்கு போய் இந்த எனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவரை பார்த்து, சார் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, உரி பண்ணாத, பயப்படாத, ஃபஸ்ட்டு பயப்படாத, இந்த மெடிசனை கண்டினியூ பண்ண, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து செக்கப் பண்ணிவிட்டு போ அப்படின்னு. ஏன்னா நடந்துச்சு கஸ்டடியில் இந்த மாதிரி நாக்கு கீழே மாத்திரை வச்சாங்க சார்னு சொன்னேன். நான் இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்துருவேன், ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னேன் பிளட்டில், அதெல்லாம் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க, திருப்பி வாங்க. இன்னொரு 5-6 டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காரு. நடுவில் சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா உடனே வாங்கிட்டார். இதெல்லாம் பண்ணிக்க, லைஃப் ஸ்டைல் இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு, டயட்டு இதெல்லாம் பார்த்துட்டு. தம்பி, அந்த டாக்டர் எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டை கோர்ட்டு டாக்குமெண்ட்டில் போட்டிருக்காங்கப்பா போலீஸு. ஒரு டாக்டர் ஒரு நோயாளிக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சை ரகசியம். நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வகுத்துள்ள கோட் ஆஃப் எத்திக்ஸில் ஒரு டாக்டர் வெளியில் சொல்லவே கூடாது. 3 நேர்வுகளில் சொல்லலாம், அது எக்ஸப்ஷன். 1, நீதிமன்றம் உத்தரவு போடுது, அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்த சொல்லு அப்படின்னு. 2, எனக்கு தொற்று நோய் இருக்குது, நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னோடய நோய் ஊர் பூரா பரவுதுன்னா பொதுமக்களின் நன்மை கருதி அதை சொல்லலாம். 3வது, நான் சொல்கிறேன் சார், கொடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்னு சொல்கிறேன். இந்த 3 நேர்வுகளை தவிர வேறு எந்த நேர்விலும் ஒரு நோயாளிக்கு அளித்த சிகிச்சையை வெளியே சொல்லக்கூடாது. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், காவேரி மருத்துவமனை, போலீஸ் கேட்டோன்னு தூக்கி டாக்குமெண்ட்டை தூக்கி கொடுக்குறீங்க. கொலகார சேட்டு போய் இங்கே என்ன சொல்கிறாருன்னா கோர்ட்டில், சார் இவர் ரொம்ப நெஞ்சு வலிக்குதாதுன்னு தானே சொன்னார். பாருங்கள் சார், அவுட் பேஷண்ட்டாக போய் தான் சார் பார்த்துருக்காரு, ஐசியூவில் இல்லை. இவர் காவேரியில் போய் அவுட் பேஷண்ட்டாக வாங்கின எடுத்த சிகிச்சையோட விவரங்கள் இதுன்ட்டு அவருக்கு எப்படிப்பா கிடச்சிது? கருணாநிதி அதே காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்து உயிரை விட்டார், அதை எடுத்து வெளில விடுவீங்களா? அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு சிகிச்சை இங்கே தான் கொடுத்தீங்க, அதை எடுத்து வெளில விடுவீங்களா? அப்போ என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க நீங்கள்? இவனுக்கு தான் கொலகார பசங்கன்னு பார்த்தா இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் கொலகார ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. வேறு என்ன அர்த்தம் அதுக்கு? நீ எப்படி எடுத்து கொடுப்ப? முதல் முறை தம்பி நீ வரல இப்போ வேலைக்கு, அங்கே தான் நெஞ்சு வலின்ட்டு அது எனக்கு இந்த சோதனை பண்ணி ஹார்ட் அட்டாக்னு கண்டுபிடிச்ச மருத்துவர், நீ ஏற்கனவே காவேரி ஹாஸ்பிட்டல் போயிருக்க போங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்டர்ஸ்ட்டை ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டார், ஹார்ட் அட்டாக் இவனுக்குன்னு. என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, அஞ்சு போங்க, ஃப்ரீயாக போங்க அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டார். அங்கே போன உடனே நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நான் அதெல்லாம் சும்மா சொல்ல, நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஸ்டென்ட் வச்சு உயிரை காப்பாற்றினாங்க அந்த டாக்டர். தம்பி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே இவனுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு அங்கே இருக்கிற பிளட் டெஸ்ட் போட்டு தூக்கி வெளில விட்டாங்கப்பா. சாதாரண பிளட் டெஸ்ட் அது, அதை இவங்க இஷ்டத்துக்கு மாற்றி வெளியில் விட்றாங்க. அது காவேரி ஹாஸ்பிட்டலோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் தான். எப்படி வெளில போச்சு? இன்னும் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க. காவேரி மருத்துவமனைக்கு அவனாவது சிகிச்சைக்கு இன்னும் போனானா இப்படி தான் தூக்கி வெளியில் விட்டுருப்பீங்களா? கேட்கட்டும் போலீஸு, என்ன சுற்றுவானா? டாக்டர் பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி சார், டீட்டெயில்ஸ் வேணும்னா கோர்ட்டில் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வாங்க. சொல்ல முடியுமா முடியாதா? அப்போ நீங்களும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தப்பான மாத்திரை சிகிச்சை கொடுப்பீங்கன்ட்டு சந்தேகம் வருமா வராது எனக்கு?
எப்படி நம்பி வர்றது உங்களுக்கு? துட்டை வேற தூக்கி தூக்கி தரேன் ஒரு வாட்டியும். ஓசிலியா பண்ணீங்க? இப்போது நம்ம மீது இருக்கக்கூடிய இந்த வழக்குகளுக்கு வருவோம். நேற்று ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த வழக்குலயே அவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு, சவுக்கு சங்கர் எங்க இருக்காருன்னு டிஸ்க்ளோஸ் பண்ணல, எங்களுக்கு தெரியல, அதனால ஜாமீன் ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு. கரெக்ட் மாதிரி சவுக்கு சங்கர் இருக்கும் இருப்பிடத்தை புலனாய்வு அதிகாரிக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர் இருக்கிற இடங்களுக்கு தெரியல, அதனால ஜாமீனை ரத்து பண்ணுங்க. ஏண்டா 3 நாளைக்கு முன்னாடி இங்கே தானே அவங்க 2 பேருக்கு சம்மன் கொடுத்தாங்க. அதான் நமக்கு வந்து செவ்வாய் கிரகத்தை வந்து கொடுத்துட்டு போனாங்க போல. சைதாப்பேட்டை சப் இன்ஸ்பெக்டர் கல்வியரசனும் இந்த ஆதம்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் 2 பேரும் வந்தாங்களா? வந்தது 2 வீடியோ எடுத்தோமா? 2 பேரும் சம்மனை வாங்குறீங்களா? எங்கே இருந்தேன் நான்? நீங்க பக்கத்துல தான் இருக்கீங்க. சம்மனை வாங்கி பார்த்துட்டு என்ன சம்மன்றதை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் 2 பேரையும் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னேன். தெரியாதா உங்களுக்கு? என்னை கூப்பிட்டு விசாரணையில் கேட்டாங்க, நான் சொன்னேன் சார். நீ சொன்ன தெரியாதா? இன்னொன்று, நானாவது இங்கே இருக்கிறேன்றது தெரியும், சோதனை பண்ணும்போது வந்தீங்க. நீ இங்கே இருப்பேன்ட்டு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் சொன்னேன் சார், நீங்க உங்க வாடகை வீட்டில் இங்கே தான் இருக்கீங்க நீங்க அப்படின்னு. வீட்டு உரிமையாளர்ப்பா, இது பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, வாடகை தவணை கேட்டுக்கிறேன், அடுத்த மாதம் தரேன். இல்ல நானுமே சொன்னேன்றேன். இதை கோர்ட்டில் எழுதி எழுத்துப்பூர்வமாக போட்டிருக்காங்க. வேற யாரெல்லாம் உங்க கூட இருக்காங்கன்னு கேட்டாங்க. அது எனக்கு தெரியல சார், சங்கர் சார் அந்த அட்ரஸ்ல இருக்காரு, அவருக்கு வாடகைக்கு விட்டுருக்கேன்னு நான் சொன்னேன். இது தெரியாதா? எழுதுறாங்க பாரு. அப்போ எனக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாங்க? கீழே ஆள் நிற்கிறான்டா. நம்ம பழைய ஆஃபீஸில் தெரியாது, 2 இந்த தெருவில் இந்த முனையிலையும் அந்த முனையிலையும் போலீஸ்காரங்க காலையிலேருந்து நைட்டு நம்ம ஆஃபீஸை விட்டு வெளியில் போகிறது வரைக்கும் நவராமல் அங்கே நின்றுட்டு தாங்களா இல்லையா? அதுலேயே நம்ம கண்டுபிடிக்க மாட்டோமா அப்படின்னு நினச்சா அவங்க கேஸ் டீ குடிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியாதா சார்? டீ கடைக்காரரே கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படி இருக்கும்போது இதை ஒரு காரணமாக போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம மீது இருக்கக்கூடிய இந்த வழக்குகளுக்கு நேற்று தமிழகத்தின் டாம் குரூஸ் என்று அறியப்படக்கூடிய அஜய் ரோஹன் என்கிற அஜய் வாண்டையார் பெங்களூர் விமான நிலையத்தில் வைத்து கைது. 1ஆம் நம்பர் கிரிமினல், இத்து போனவன், ரவுடித்தனம், கட்ட பஞ்சாயத்து, டபுள் டாக்குமெண்ட்டு, ஃப்ராடுத்தனம், ஏமாத்துறது, இதை தவிர அவனுக்கு வேறு வேலையே இல்லை. வாயிலடிங்க சார், தப்பா சொல்கிறீங்க சார், அவர் நல்ல வரேன் சார். ரைட் வரேன் 1.5 மாதமாக மலேசியாவில் இருந்தான் இந்த அஜய் ரோஹன். ஜனநாயகன் ஆடியோ லான்ச்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. சரியா? அந்த டாம் குரூஸை வச்சு தான் இந்த இத்து போன புருஷோத்தம ஒரு படம் எடுத்துட்டு, நான் எடுத்த மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 4 வெளியில் வர விடாமல் தடுத்துட்டாங்க, தப்பாக பேசிட்டாங்க, அவதூறாக பேசிட்டாங்கன்னு ஊராக போய் பேட்டி கொடுத்துட்ருக்கான். ரைட்டா? இந்த அஜய் ரோஹன் மீது இப்போது பிடிபட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கு என்னென்னா, 3.5 கோடி வேலை வாங்கி தரேன் கான்ட்ராக்டன்ட்டு மோசடி என்று பிடிச்சிட்டாங்க. ஐஸ்கிரீமை மாதிரி தாம்பரம் ஆணையர் கிடையாது அமல்ராஜ், சட்டப்படி நடக்கக்கூடியவர். பிடிச்சிட்டு விசாரிச்சுட்டு உண்மை இருக்குன்னா தூக்கி போட்டு உள்ளே தூக்கி வச்சிருவார். சரி, அவர் பேர் அஜய் வாண்டியார் தான் சார். அஜய் ரோகன்றீங்க? அஜய் ரோகன் தான் பேர். அஜய் வாண்டியார்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்குலாம் வசதியாக இருக்குன்னு இவனாக மாற்றிட்டான், ஃப்ராடுகார பையன். நான் தான் கேட்டேன், என்ன தொழில் செய்கிற ஃபஸ்ட்டு? இதே வேலை, ஃபோட்டோகிராஃபர், சின்ன பையன், நல்ல பையன். எனக்கு ஒரு ட்ரோன் கேமரா வாங்கி கொடுங்கன்னு கேட்டோன்னே, நான் எனக்கு தெரிஞ்சவங்க ட்ரோன் மேனுஃபேக்சரரே எனக்கு தெரிஞ்சவங்கப்பான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் வாங்கிக்கிட்டு 1.5 வருஷமாக கொடுக்கலப்பா. அந்த கம்ப்ளைண்ட் வர புகார் நடுவில் இருக்குது. அவனை வச்சு படம் தயாரிச்சானான் இவன், இந்த புருஷோத்தமன். இவன்கிட்ட வதன்னு கம்ப்ளைண்ட்டை வாங்கி இதன் மீது ஏகப்பட்ட வழக்குகளை போட்டு இப்போது அந்த சாட்சியை நாம் மிரட்டுறோமா. இந்த கோர்ட்டில் இந்த கொலகார சீட்டு போட்டிருக்கிறதுல இது ஒன்று. இவர் இந்த வீடியோ இதை பற்றிலாம் இந்த வழக்கை பற்றி பேசியதன் மூலமாக சாட்சிகள் அச்சுறுத்தலுக்கு ஆளாகி அவன் போய் ஊரா 15 பேட்டி கொடுத்துருக்கானா. மாலத்தீவரை உயிர்நாடியில் மிதிச்சு கொண்டுட்டாங்க, போச்சு, எதிர்காலம் போச்சு, ஃபேமிலி பிளானிங்கை பண்ண வேண்டியதில்லை, முடிஞ்சிச்சு. ஆனா எஃப்ஐஆர்ல அப்படி இருக்கு போல இருக்கு. அப்படி சொன்னோன்னையும் வெக்கமாயிடுச்சு போல இருக்கு. இல்ல மாலதி அடிக்கல அப்படின்னு இல்லைதான், அவ்வளோதான், ஃபியூச்சர் இல்லை அவனுக்கு. பெரிய தொப்பியை போட்டுட்டு பாலு மகேந்திரன் வேறு நினைப்பு, எங்கே பார்த்தாலும் தொப்பியை வர போட்டுக்கிட்டு, அதுலேயே வீடியோ வர போட்டு வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு நம்ம அன்பிளக்கில் வேற டேக் பண்ணி விடுறாரு சார், கொலாப்பு கொடுங்கண்டு. எவ்வளோ கேவலமான மூதையை பற்றி அவன். ரைட்டு, இது இந்த வழக்கா, இது தெரிஞ்சுக்குவாங்க மக்கள், யார் இந்த தயாரிப்பாளர் நம்ம பேசிட்டாங்க. அடுத்ததாக ஹரிச்சந்திரன், ஓகேவா, ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனுவில் ஒரு 6 புகார்களை சொல்கிறாங்க. அந்த 6 புகார்கள் என்னன்னு பார்த்தா, நம்ம இவன் இந்த மாதிரி இந்த பாரில் ட்ரக்லாம் இன்னும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரில் நம்ம போட்டிருக்கோம்ல, நான் புகைப்படத்தையும் அனுப்புகிறேன். இன்றைக்கும் தீஃப் பாரில் மேலே ஹுக்கா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இது நாம் இந்த ரகசியமாலாம் கண்டுபிடிக்கல, அவங்களே இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க, சென்னை நைட் லைஃப் த தீஃப் போட்டு ஹுக்கா படம் இருக்குது. சரியா? இப்போ நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் தான் மாலதி மீது, நிதிஷ் மீது புதிய வழக்கு, அதாவது தீஃப் பாரை பற்றி அவதூறாக பேசி நீங்கள் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்து விட்டீர்கள். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு, ரொம்ப கெட்டு போச்சு. இந்த ஆண்டு மார்ச் மாதம் இந்த ஹரிச்சந்திரன், இவன் பேரை பச்சாலே காண்டாதுப்பா. தயவுசெய்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறேன், பேரை தயவுசெய்து மாற்று, ஃப்ராடுக்கார பையனை வச்சுக்க, கரெக்டாக இருக்கும் உனக்கு. WP 8209/2025 சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஹரிச்சந்திரன் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கில் என்ன சொல்கிறார் என்றால், நான் இந்த மாதிரி என்னுடைய உண்மையான பெயரான தி தீஃப் என்ற பெயரில் நான் ஒரு பார் நடத்தி வருகிறேன். என் மீது ஒரு வழக்கு போட்டார்கள். வழக்கு போட்டு இந்த பாரை சீல் வச்சிட்டாங்க. எனக்கு இந்த பாரை திறந்து விடுறதுக்கு நீதிமன்றம் உத்தரவு போடணும் அப்படின்னு சொன்ன உடனே
இந்த நம்ம மேலெல்லாம் வழக்கு போட்டிருக்காருல நுங்கம்பாக்கம் ஆய்வாளர், அந்த நுங்கம்பாக்கம் ஆய்வாளர் பதில் மனு தாக்கல் செய்கிறார். அந்த பதில் மனுவை படிக்கிறேன். 25/1/2025 அன்று சூளைமேடு காவல் நிலையம் கொடுத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த ஹரிச்சந்திரன் மற்றும் அவரது இருக்கும் இடங்களில் சோதனை செய்தோம். அந்த சோதனையில் போதைப் பொருள் இருந்தது கண்டறியப்பட்டது. மொத்தம் 14 பேர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கின்றனர். அவர்களிடம் கொக்கைன், கஞ்சா, ஓஜி கஞ்சா ஆகியவை பிடிபட்டது. இந்த போதைப் பொருட்கள் தி தீஃப் என்ற பெயருள்ள ரெஸ்டாரண்ட் மற்றும் பாரில் விற்பனை செய்யப்பட்டன. உயர்நீதிமன்ற தீர்ப்பு இது. விசாரணையின் போது தீஃப் பாருக்கு வரும் கஸ்டமர்களுக்கு நாங்கள் இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்வோம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர். அந்த பார் உரிமையாளர் மற்றும் அதன் பணியாளர்கள் தொடர்ந்து இந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஹுக்கா வச்சு அங்கே இந்த சோதனை நடத்தும் போது ஒரு 2 கிலோ டொபாக்கோ பிடிபட்டிருக்கு. அந்த ஹுக்கா வச்சு அந்த ஹுக்காவில் டொபாக்கோ போட்டு கொடுக்கறதுக்காக தனியாக டொபாக்கோ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு அதற்கு ஒரு வழக்கு இந்த ஹரிச்சந்திரன் என்ற தீஃப் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் இவருக்கு பார் நடத்த அனுமதி கொடுக்கக்கூடாது என்று நுங்கம்பாக்கம் ஆய்வாளர் பதில் மனு தாக்கல் செய்கிறார். நீதிபதி திரு இளந்திரையன் அவர்கள் அதை விசாரித்து விட்டு இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணிவிட்டு பார் வேறு நடத்தணுமா, பொத்துனாப்பில் போயிடு என்று அந்த மனுவை தள்ளுபடி செய்கிறார். மார்ச் 2025 உயர்நீதிமன்றம் உனக்கு பார்லாம் நடத்தக்கூடாது என்று உத்தரவு போட்டு விடுகிறது. உயர்நீதிமன்றம் பார் நடத்த உனக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு உத்தரவு போட்ட பிறகு பார் எப்படி நடக்குது? இப்போ நான் சொன்னது உண்மையாயிடுதா? மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை பாரை நடத்த முடியவில்லை. அதுக்கு பிறகு 3 தவணைகளில் ஐஸ்கிரீமுக்கு 50 லட்சம் ரூபாயை கொடுத்து தீஃப் பாரை திறந்தார். ஐஸ்கிரீம் ஏன்பா வெறுமை ஒரு பார் மட்டும் தருகிற சின்ன டானிக்னு நான் ஒன்று வச்சு நடத்திருந்தேன், அதை விற்றுட்டேன் 8.5 கோடி ரூபாய்க்கு, இந்த இன்னொன்று ஆரம்பின்னு சொல்லிட்டு நோ நேம் என்ற பெயரில் ஆரம்பிக்கிறார்கள். அதில் தான் பஞ்சாயத்து ஆரம்பிக்குது. கரெக்டாக கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்குல்ல. 3 எஃப்ஐஆர் பெண்டிங்காக இருக்கா? தீஃப் பாரில் கொக்கைன் வித்துன்னு கோர்ட்டு பதிவு பண்ணியிருக்கா? தீஃப் பாரில் கொக்கைன்னு, ஓஜி கஞ்சா, இந்த கஞ்சா, அந்த கஞ்சாட்டு என்னென்னமோ சொல்கிறாங்களே, அந்த கஞ்சா எல்லாத்தையும் நீ விற்ற கஸ்டமர்ஸுக்கு அங்கே சப்ளை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கா? இதுக்கப்புறம் எப்படி அந்த பாருக்கு அனுமதி கொடுத்தாங்க? அனுமதி கொடுத்தது யார்? சென்னையில் பார் நடத்த யார் அனுமதி கொடுக்கணும்? சென்னை மாநகர ஆணையர். ஏன் கொடுத்தாங்க? இந்த ஹரிச்சந்திரனை வச்சுக்கிட்டு நம்ம மீது மீண்டும் மீண்டும் புகார் வழக்குகள். இந்த ஹரிச்சந்திரனுக்கு உயிருக்கு ஆபத்து, அனாமதேய மிரட்டல் விடுகிறார்கள் என்று போய் இப்போ ஜாமீனை ரத்து பண்ணணும்னு போடுறாங்கன்னா என்ன நடக்குது? இன்னொரு வழக்குக்கு வரேன். அந்த தினகரனில் ஒரு நியூஸ் வந்திருக்குது. என்ன நியூஸ்ப்பா? அரசு நிலத்தை பட்டா போட்டு சார் நெடுஞ்சாலைத்துறை வந்து ரோடு போட வருவாங்கல்ல, அது ஏனாலும் சொல்லிட்டு காசு வாங்கியிருக்காங்க சார். கடந்த டிசம்பர் 30 தினகரனில் இந்த செய்தி வந்திருக்கிறது. நான் இந்த தினகரனில் வந்த செய்தியை படிக்கிறேன். சென்னை திருவான்மியூரிலிருந்து அக்கரை வரை 6 வழிச்சாலை அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கியது. அந்த சாலைகள் அமைப்பதற்காக வீடுகள், நிலங்களை கையகப்படுத்தி உரிமையாளர்கள் கேட்கும் தொகையை நெடுஞ்சாலைத்துறை வழங்கியது. அதுபோல நிலங்களை கையகப்படுத்த வருவாய்த்துறை தாசில்தார் பரிமளகாந்தன் நியமிக்கப்பட்டார். லேண்ட் அக்விசிஷன் தாசில்தார் அவர். இவர் நெடுஞ்சாலைத்துறைக்கான நிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை தொடங்கினார். அதில் சோழிங்கநல்லூர் வட்டத்தில் நீலாங்கரையில் 1050 சதுர மீட்டர் நிலத்திற்கு போலியான ஆவணங்கள் மூலம் நெடுஞ்சாலைத்துறையிடம் 16,18,00,000 ரூபாய் நடராஜன் என்பவர் வாங்கியிருப்பது தெரிய வந்தது. இது குறித்து சென்னை போலீஸ் கமிஷனர் அருணுக்கு புகார்கள் வந்தன. அதைத் தொடர்ந்து நிலமோசடி தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினாங்க. ஆரோக்கியம்னு அருணோட ஆர்டர்லி ஒருத்தர் இருக்கார், அவரு தான் இதுக்கான அதிகாரி. விசாரணை நடத்தினார். அதில் திடுக்கிடும் தகவல்கள் வந்தன. அந்த இடம் அரசுக்கு சொந்தமானது. ஆனால் அந்த இடத்தை சுப்பிரமணிய ஐயர் என்பவரிடமிருந்து கணபதி, அசோகன் ஆகியோர் வாங்கியதாகவும், அவர்களில் அசோகன் இறந்து விட்டதால் அவரது வாரிசுகள் மற்றும் கணபதி ஆகியோரிடமிருந்து ஆழ்வார் திருநகரை சேர்ந்த நடராஜன் என்பவர் வாங்கியதாக நீலாங்கரை சார்பதிவாளர் அலுவலகத்தில் முன்னாவணம், பட்டா, சிட்டா இல்லாமல் போலியான ஆவணத்தை பதிவு செய்துள்ளனர். இதற்காக நடராஜனை நீலாங்கரை சார்பதிவாளர் அலுவலகம் சென்றபோது அங்கு உதவியாளர் ரமேஷ் கண்ணன், சார்பதிவாளர் சண்முகம் ஆகியோர் ஆவணங்களை பதிவு செய்து கொடுத்துள்ளனர். நடராஜன் கொடுத்த ஆவணத்தை சரிபார்க்காமல் ஜாலியாக சிரித்து பேசியபடி பதிவு செய்து கொடுத்துள்ளனர் என்பது வீடியோ ஆதாரங்களை வைத்து தெரிய வந்துள்ளது. வழக்கமாக ஒரு பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்றால் முன்னாவணமாக ஒரிஜினல் பத்திரம், பேரண்ட் டாக்குமெண்ட், ஓகேவா, ஒரிஜினல் பத்திரம், பட்டா, சிட்டா, இசி, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் ஆகியவை இருக்க வேண்டும். இது எதுவுமே இல்லாமல் பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்தது. இந்த பதிவு மூலம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் சாலைக்காக எடுக்கப்பட்ட இடம் என்னுடையது என்று கூறி போலி ஆவணங்களை காட்டி 16 கோடி வாங்கியிருக்கிறார். அதாவது என்னன்னா, எவனோ ஒருத்தன் லேண்டை ஏன் லேண்டுன்னு சொல்லி ஐவேஸ் கிட்ட அந்த லேண்டை கொடுத்து 16,18,00,000 வாங்கியிருக்கின்றனர். மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நீலாங்கரை பத்திரப்பதிவு அலுவலகம் சென்று வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்த போது அதிகாரிகள் குற்றவாளிகளுடன் ஜாலியாக சிரித்து பேசியபடி வெறும் ஆவணங்களை மட்டும் பதிவு செய்து கொடுத்தது தெரிய வந்தது. போலீசார் அவற்றை கைப்பற்றினர். ரைட்டா? பின்னர் நடராஜனை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் இந்த முறைகேடு செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். இது மட்டுமல்லாது
மேலும் 10 இடங்களுக்கு இதுபோல போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்ததை நடராஜன் ஒப்புக்கொண்டார். இதுவரை 160 கோடிக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு இவர் நிலங்களை விற்பனை செய்துள்ளது தெரிய வந்தது. நடராஜனின் வங்கி கணக்கை ஆய்வு செய்த போது அவரது வங்கி கணக்கிற்கு மட்டும் 160 கோடி வந்துள்ளது. அந்த 10 இடமும் அவருக்கு சொந்தமானது என்று போலி ஆவணங்களை தயாரித்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர். இந்த முறைகேட்டுக்கு தாசில்தார்கள் பரிமளகாந்தன், ஸ்ரீதர் ஆகியோர் உடந்தையாக இருந்ததும், பதிவுத்துறை சார்பதிவாளர் சண்முகம், உதவியாளர் ரமேஷ் கண்ணன் ஆகியோர் உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்துள்ளது. ரமேஷ் கண்ணன் சென்னையில் 15 ஆண்டுகளாக பணியாற்றியவர். அவருக்கு சென்னையில் முக்கிய விஐபிகள் போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடு செய்கிறவர்களை முழுமையாக தெரியும் என்றும் கூறப்படுகிறது. இந்த முறைகேட்டுக்கு பத்திரப்பதிவு மற்றும் வருவாய்த்துறையில் உள்ள அதிகாரிகள் உடந்தையாக இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த ரமேஷ் கண்ணன், சண்முகம் ஆகியோருக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியவுடன் அவர்கள் தலைமறைவாகிவிட்டனர். முன்ஜாமீன் தாக்கல் செய்துள்ளன்னு வந்திருக்கு. முன்ஜாமீன் எல்லாமே டிஸ்மிஸ். சரியா? இப்போ இதில் இந்த நடராஜன்ற ஒரு அரெஸ்ட் ஆகிட்டார், ஒரு ரிமாண்டில் இருக்கார். ஓகே, இதில் சுருக்கமாக இருக்குது இந்த முறைகேடு. இந்த முறைகேடு மிகப்பெரிய முறைகேடு. அதாவது கவர்மெண்ட் இடத்த எடுத்து கவர்மெண்ட்டுக்கே விற்றுருக்காங்க. அதம்மா நான் சொல்கிறேன். நான் 2 பேருக்கு சொந்தமான நிலம் அவங்களோட வாரிசுகள்னு சொல்கிறாங்களே, இந்த வாரிசுகள்லாம் நடராஜனுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறாங்க. இப்போது சொத்து சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய சொத்து, சோழிங்கநல்லூர் சொத்துக்கு பவர் ஆஃப் அட்டர்னி எங்கேம்மா பதிவு பண்ணோம்? நீலாங்கரை. நீலாங்கரையில் பதிவு பண்ணோம் இல்லையா? நீலாங்கரையில் பதிவு பண்ண வேண்டிய பவர் ஆஃப் அட்டர்னி மானாமதுரையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொத்து இங்கே இருக்குது, அங்கே எதுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி பதிவு செய்கிற? மானாமதுரையில் பவர் ஆஃப் அட்டர்னி பதிவு செய்ய வேண்டும் என்றால் பண்ணலாம், சட்டத்தில் இடம் இருக்குது. என்ன பண்ணணும்னா, மதுரை டிஏஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஷுட் அட்ரஸ் சென்னை டிஏஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இங்கே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்துருக்குது, என்னன்றதை செக் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா இவங்க பார்த்துட்டு ஓ இது கரெக்டாக இருக்குங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பண்ணிவிட்டு அதோட நகலை இங்கே அனுப்பணும். இது எதுவுமே நடக்கலை. மதுரையில் அந்த அந்த வெரிஃபிகேஷனே இல்லாமல், இதுதான் ப்ரொசீஜர், இது சட்டம். பத்திரப்பதிவு ரூல் இல்லை. நீ இன்னொரு ஊருக்கு பண்ணனா அந்த ஊருக்கு, ஏன்னா முறைகேடுகள் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்திருத்தம் இது நடந்திருக்கு. ஆச்சா, 2வது இவங்க இந்த வீடியோலாம் பதிவு பண்ணிட்டாங்க. இதில் இந்த அக்கௌண்ட்டில் போட்டு பண்ணது நடராஜன் என்பவர் தனிநபர். ஓகே, நடராஜன் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இந்த செய்தியிலே வந்திருக்குல்ல, ரமேஷ் கண்ணா, சண்முகம், தாசில்தார் பரிமளகாந்தன்லாம் வந்திருக்குல்ல, ஏன் அவங்கள அரெஸ்ட் பண்ணல? தலைமறைவாயிட்டாங்க. பிடிக்க தெரியாதா? 6 மணிக்கு வந்து சம்மன் கொடுக்குறீங்க. திருட்டு பசங்க, போதைப்பொருள் கடத்துறவங்க கொடுத்துற புகாரில் வந்து கைது பண்ணுறதுக்கு ஜேர்னலிஸ்ட்டை கொண்டு வந்து விடிய விடிய கைது பண்ணுறீங்க, பின்னாடியே சுற்றுறீங்க. துப்பு இல்லையா அவங்களை கைது பண்ணுறதுக்கு? இப்போ தெரியுதா எப்படிப்பட்ட அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் என்று? இதில் பின்னணி என்னென்னா, 160 கோடி நடராஜன் என்ற தனிநபரை சம்பாதிக்க விட்டு அமைச்சர் மூர்த்தி வேடிக்கை பார்ப்பாரா? சமீபத்தில் காஞ்சிபுரம், சென்னை, பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்துக்கு நிலம் எடுக்கிறதுல காஞ்சிபுரத்தில் இது போல முறைகேடு நடந்தது தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தியது நினைவிருக்கிறதா? அதுபோல இந்த வழக்கில் அமலாக்கத்துறை நுழைந்துவிட போகிறதே என்பதற்காக அருணுக்கு அமைச்சர் மூர்த்தி 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார். அதிகாரிகளுக்கு எங்கேருந்து இந்த அதிகாரம் வருதுன்னு தெரியுதா? எஃப்ஐஆர் போட்டாச்சு. எவ்வளோ நாளப்பா தலைமறைவாக இருப்பாங்க? இந்த அருணோட ஆடலி ஆரோக்கியம், வராகியும் எண்ணெயும் தேடி தேடி பிடிக்கிறாரு. இவங்களை பிடிக்கிறது இந்த ரமேஷ் கண்ணான்னு சொன்னேன்ல, சஸ்பெண்ட் ஆகலாமா இன்னும் தெரியுமா? குற்றவாளி, தலைமறைவு, முன்ஜாமீன் கோருகிறார், சம்பளம் வாங்கிட்டு இருக்காரியா? அப்போ யார் சொல்லி இது நடந்திருக்கு? இந்த குற்றவாளிகள் தைரியமாக சுற்றி கொண்டு அரசு சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்காக செய்திகளை தரக்கூடிய ஒரு ஊடகம் செயல்பட முடியவில்லை. நாடு எப்படி இருக்குது தெரியுதா? மூர்த்தி ஒரு 15 தொகுதியை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்காக ஊர் காசை திருடு, ஃப்ராடுத்தனம் பண்ணு, ஃபோர்ஜரி பண்ணு, டபுள் டாக்குமெண்ட் பண்ணுன்னு திராவிட மாடல் முதல்வர் அனுமதித்து கொண்டிருக்கிறார். மூர்த்தி ஐஸ்கிரீம் தானே காப்பாற்றுறாரு, அதனால தான் ஐஸ்கிரீமை முதல்வர் காப்பாற்றுறாரு. தெரியுதா? இப்போது மூர்த்தியை இப்போ இது நேரம் மூர்த்திக்கு போய்டும். அந்த பரிமளகாந்தன், இந்த ரமேஷ் கண்ணா எல்லோரும் இது பண்ணேன்னா, முன்னாடி அடைக்கலசாமி இப்போ வேறு ஒரு புது பெயர் ஒருத்தர் வந்திருக்காராம். இவங்களுக்கெல்லாம் இவங்கக்கிட்ட கொடுத்து நான் அமைச்சருக்கு காசை கொடுத்தேன்னு ரமேஷ் கண்ணா கன்ஃபர்ஸ் பண்ணுவார். பண்ணா நான் மந்திரியை தொடணுமா? இன்னொன்று, நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அஃபிஷியல்ஸை தொட்டிங்கனாலே இடி உள்ள வந்துடும். இது ஒரு உதாரணம். 16 கோடியே 18 லட்சம் வாங்கிய இந்த வழக்கு விசாரிக்கும் போதே மொத்தமாக 160 கோடி வந்திருக்குன்னா, அந்த சோழிங்கநல்லூர் பகுதியில் கிழக்கு கடற்கரை சாலையில் எத்தனை நிலங்கள் இது போல் செய்யப்பட்டிருக்கும். இப்போ அந்த நடராஜனை கஸ்டடி எடுத்து 160 கோடி உனக்கு எங்கெங்கே வந்துச்சு? இதனப்பா போலீஸ் சொல்ல என்ன கஸ்டடி எடுத்து 4 நாள் வச்சு ஃபோன் எங்கடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதில் அந்த கொலகார செட்டு, அதில் அந்த அவரோட புகார் மனுவில் ஒன்று சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி அவங்க நடத்துறதில்ல ஃபோனை எடுத்து இப்படி காட்டி பாவத்தை என்று எங்களை அவமானப்படுத்தும் விதமாக சிரிக்கிறார். ரொம்ப வேதனை ஆகிட்டார் போல இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. என்னையும் கூப்பிட்டு என் பேரில் சொத்து இருக்கான்னு கேட்குறாங்க. வீடு இல்லைன்னா வாங்கி தர போகிறாங்க. பொண்ணே கொடுக்க போகிறாங்கப்பா, ஜாதிலாம் கேட்டிருக்காங்க. எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது காவல்துறை தெரிகிறதா? அரசு நிலத்தை அரசுக்கே விற்று துட்டை வாங்குறாங்கப்பா. அதை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பவர் ஆஃப் அட்டர்னிக்கு வாரிசுன்னு வந்திருக்கிறாங்க இல்லைம்மா, பூரா ஃப்ராடு. அரசு நிலம்னு சொல்லிட்டேனே.
யாருப்பா அந்த வாரிசுங்க? சரி, இவங்க தலைமறைவு தேட முடியல, அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் ஆதார் கார்டு கொடுத்துருப்பானா ரிஜிஸ்டர் பண்ணும்போது? ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர், பேன் எல்லாமே இருக்குல்ல. தலைமறைவுனா லீவு போட்டிருக்கேன், அப்புறம் எப்படி சம்பளம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க தம்பி. சுந்தரேசனுக்கு மட்டும் அவர் சொன்ன இடத்துல இல்ல அப்படின்றாங்க. கரெக்ட், சரியான பாயிண்ட் சொல்றாங்க மாலதி. இவர் எங்க இருக்காருன்னே தெரியலையே. சம்பளம் போட்டு இருக்காங்க. பரிமளகாந்த சஸ்பெண்ட் பண்ணல. நம்மள மீண்டும் மீண்டும் பொருளாதார ரீதியா தான் முடக்குறாங்க. தப்பு பண்ணிருக்காங்கன்னா நீங்க அப்ப அங்கதானே கை வைக்கணும். இது ஒரு உதாரணம், பெரும் பனிப்பாறையின் சிறு துளி. இது போல தமிழகம் முழுக்க நடந்ததுனால தான் மூர்த்தி இன்று செல்வச் செழிப்பாக இருக்கிறார். இதிலும் அமலாக்கத்துறை வர வேண்டும். அமலாக்கத்துறைக்கு இந்த விவகாரம் தெரியாது, அதனால தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக எடுத்து தருகிறேன். அந்த பவர் ஆஃப் அட்டர்னி மானாமதுரையில் ரெஜிஸ்டர் பண்ணாங்கல்ல, அந்த பத்திரத்தையும் இந்த நிகழ்ச்சியில் காட்டப்போகிறோம். அந்த நீலாங்கரையில் பதிவாச்சு இல்லை ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அந்த பத்திரத்தையும் காட்டப்போகிறோம். இதை பார்த்து விட்டால், அதாவது இந்த எஃப்ஐஆர்லாம் மறைச்சி வச்சுருது, இதை பார்த்து விட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக் கொள்கிறேன். இந்த வழக்கை பிடிச்சிங்கன்னா மூர்த்தியை தூக்கலாம் நீங்கள். அந்த 160 கோடி வந்துச்சு இல்லை, அந்த 160 கோடி இல்லை 130 கோடி மூர்த்திக்கு, அதில் தான் 5 கோடி ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு இதெல்லாம் விரிவாக சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் சுதந்திரமாக சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். சும்மா சும்மா KN நேருவை மட்டும் டார்கெட் பண்றீங்க. நியாயம். என் நண்பர், 1000 இருந்தாலும் என் நண்பர். அவர் தான் சர்டிஃபிகேட் எடுத்து வெளியே விட்டுருக்காரு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை. ஆமாம், அவர் ஹாஸ்பிட்டல் தான் அது. சொல்லலாம், நிகழ்ச்சி மூலமாக சொல்லுங்கள். நீங்கள் எப்போ காவேரி மருத்துவமனைக்கு போனீங்கன்னா உங்களோட மருத்துவ ரெக்கார்டு பாதுகாப்பு இல்லை, அவ்வளோதான். இப்படி தான் சொல்லணும் அவங்கள. அப்படிதான் சார் சொல்ல முடியும். உண்மைதாம்மா. போய் ஃபஸ்ட் ரிப்போர்ட் நான் மன்னிச்சு விட்டேன்டா, அன்றைக்கே கேஸ் போட்டிருக்க முடியும்னால போய் அவர் இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாத்துக்கும் மொத்த காவேரி மருத்துவமனைக்கும் வடபழனி இதுக்கு தலைமையாக மருத்துவர் பூர்ணச்சந்திரன் என்று ஒரு இருக்கிறார். ஒரு பை மிஸ்டேக் ஆகிடுச்சு சார் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணோன்னே, சரி உயிரை காப்பாற்றிருக்காங்க. எனக்கு அந்த நேரத்தில் எனக்கே தெரியல சார், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உயிரை காப்பாற்றணும் தான் சார். 5 லட்சம் ரூபா வாங்கிட்டு தான் காப்பாற்றினேன். அப்புறம் என்ன சார், நான் ஒரு நன்றி உணர்ச்சி, சரி போய் தொலைது விடு அப்படின்ட்டு நான் விட்டேன். இது 2வது முறை. இப்போ சும்மா விட மாட்டேன் நான். உங்கள் மருத்துவமனையோட லட்சணத்தை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், நான் சொல்லணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். எல்லா டாக்டர்ஸ்க்கும் தெரியும் மெடிக்கல் கமிஷன் எத்திக்ஸ் என்னன்னு தெரியும். போய் சொல்லுங்கள், போய் கேட்டேன்னா கோர்ட் ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வாயா, டாக்டர் பேஷண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தூக்கி கொடுத்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட் பாருங்கள், ஒரு ஓபியாக தாங்க பார்த்துருக்காரு, இவருக்கு இன்னும் ஐசியூவில் போய் படுக்கல அப்படின்னு. இதை எப்படி நீ கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டு போலீஸ் எப்படி கொடுக்குற, கொலகார சைட்டுக்கிட்ட தூக்கி எப்படி கொடுக்குற? இன்னொன்று, அந்த சைதாப்பேட்டையில் எனக்கு ஹார்ட்டில் வேரியேஷன் வந்து நாக்கு கீழே மாத்திர, அந்த ரெக்கார்டு ஒன்றை கூட கோர்ட்டில் சப்மிட் பண்ணல. நல்லா இருக்குன்னு எழுதியிருக்காங்க. ஜெயிலில் எனக்கு புழல் ஜெயிலில் இருந்தப்போ எனக்கு கண்டினியூஸாக 3 நாள் பிளட் ப்ரெஷர் ஹை, தொடர்ந்து பிபி மாத்திரையை கொடுத்து இது எனக்கு ரெகுலர் ஆச்சு இல்லை, ரெகுலரான மெஷர்மெண்ட்டை மட்டும் போட்டிருக்காங்க, ஹையான மெஷர்மெண்ட்டை எழுதலை. இந்த ஃப்ராடுக்கார பையங்களை நம்பி ஜெயிலுக்கு போனேன்னா என்ன ஆகும்? நடந்ததை சொல்லலாம்ல நீங்கள். இவருக்கு 4 நாள் பிபி ஹையாக இருந்துச்சு, நாங்கள் மாத்திரை கொடுத்தோம், மாத்திரை கொடுத்த பிறகு ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சுன்றது தானே உண்மை. ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு இருக்கிற கவுண்ட்டை கரெக்டாக இருக்குங்க, பிபி நார்மலுங்க அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா இவனுக்கு எவ்வளோ கொலகார பயிலுங்க. திருப்பி உள்ளே வச்சு கொலை போடணுன்றதான் இவங்க நோக்கம். என்ன வேணுமாலும் நாளைக்கு எதிர்காலத்தில் நடக்கலாம். நீ இருக்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான், திருப்பி சொல்லுவேன். நீதிமன்றத்தில் ஜாமீனை கேன்சல் பண்ணணும் இவங்க சொல்கிறதுக்கு காரணமே இவர் பேசுகிறாரு. 8 வீடியோ போட்டிருக்காரு, 9 வீடியோ போட்டிருக்காரு, 10 வீடியோ போடுவேன், 30 வீடியோ போடுவேன். சார், ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப சொல்லியிருக்காரு சார், நாட்டின் 75 ஆண்டு கால வரலாற்றில் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை தகுதி நீக்கப்படன்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தை சொல்கிறாங்கன்னா இப்படி ஒரு இதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. முழுக்க அது உண்மையா இல்லையா? ஏற்கனவே நம்ம அந்த தொடர்பாக பேசிய போது நாம் விவாதிச்சிருக்கோம். மொத்தம் இது வரைக்கும் 4 பேர் மீது தான் பதவி நீக்க தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டு 4மே தோல்வியடைந்து விட்டனன்னு சொல்கிறத விட அந்த உரிய அது இறுதிக்கட்டத்தை எட்டுவதற்கு முன்பு அவர்கள் அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதிகள் ராஜினாமா செய்து விட்டார்கள். சௌமித்ரா சென், ஜஸ்டிஸ் ராமசாமி, திரு PD தினகரன், இது போல் ஒரு 4 பேர் என்று தான் எனக்கு நினைவு. முதல் முறையாக ஒரு தீர்ப்புக்காக பதவி நீக்கம் என்று இந்த அடாவடியை செய்தது விடியல் மாடல் தான். திமுக அரசு மட்டும்தான். அவர் கவர்னர் சொல்கிறது ரைட்டு தானே. அது கூட பரவாயில்ல, டிவிஷன் பெஞ்சில் மீண்டும் அந்த J.R. சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பையை உறுதி பண்ணுறாங்கன்னா ரொம்ப தெளிவாக மத கலவரத்தை தூண்டுறீங்கன்ட்டு திமுக அரசு மீது குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் டிவிஷன் பெஞ்ச் நீதிபதிகள். ஒரு சரிதானே ஒரு ஆளுநர் சொல்கிறது? சும்மாவே உங்களை விமர்சனம் பண்ணுவார் அவர். இப்படி நீங்கள் பண்ணுறது ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல். இது நான் உங்கள் இஷ்டத்துக்கு தான் தீர்ப்பு கொடுக்குமா கோர்ட்டில்? தலைமை பண்பே இல்லைன்னு சொன்னா நல்ல தீர்ப்பு. ஒரு கார்டுக்கு 10 கார்டு போடுவாங்க. சார், புதிய ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து தலைமைச் செயலக ஊழியர்கள் சங்கம் வந்துட்டு நேற்று போராட்டம்லாம் நடத்துனாங்க சார். போராட்டம் இல்லை, தலைமைச் செயலக ஊழியர்கள்லாம் சேர்ந்து சங்க நிர்வாகிகளை முற்றுகையிட்டிருக்காங்க. என்டே ஒரு ஃப்ராடுத்தனமாக ஒரு ஸ்கீமை போட்டிருக்காங்க. யாரை கிட்ட போய் நீ ஸ்வீட் ஊட்டின? சங்க நிர்வாகிகள் ஊழியர்களை இப்படி ஏமாற்றினால் இதுதான் நடக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் வீட்லாம் விட்டோன்னே, அதான் நான் சொன்னேன்ல, எல்லாருக்கும் அதிர்ச்சி.
ஓ பரவாயில்ல, ஏதோ சரியான ஸ்கீம் போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் டிவியில் பார்த்துட்டு ஓகேப்பா நல்ல ஸ்கீம்ப்பா அப்படின்ட்டு வாங்கி எல்லாம் பார்த்து என்னது இது, நாங்கள் இப்போ எங்ககிட்ட பிடிச்ச காசையே நீ எங்ககிட்ட திருப்பி அதுவும் பாதி காசு தரேன்ற. புதிய பென்ஷன் திட்டத்திலேயே வந்து பிடிச்சி கிட்டத்தட்ட 1.25 கோடி வரும், உனக்கு 1.25 கோடி கிடையாது, கடைசியாக வாங்கின சம்பளத்தில் பாதி காசை தர்றேன், லம்சம் அமௌண்ட்டும் கிடையாதுன்னு நீ சொன்னா அதுவே மொத்த துட்டை வாங்கிட்டு போயிடுவேன். நான் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது. 1.25 கோடி வாங்கிட்டு போய் வட்டி காசுல தின்னுட்டு இருப்பேன் நான். பேங்க்ல போட்டாலே அதை விட அதிகமா வரும். என்னயா ஸ்கீம் இது எதுக்கு நீ யாரை கேட்டு ஸ்வீட்டு விட்டுன போய் பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் பண்ணது ஃப்ராடுத்தனம்ட்டு நெருக்கடி கொடுத்ததுனால தான் அந்த தலைமைச் செயலக ஊழியர்கள் சங்கம் நேற்று முதல்வருக்கு ஒரு கடிதம் எடுத்து நம்ம பப்ளிஷ் பண்ணோம்ல, 10% பிடிக்கிறத நிறுத்துன்ட்டு. நேற்று போய் யாரை பண்ணிட்டாங்க, யாரை கேட்டு நீ ஸ்வீட்டு விட்டுன. அதனால் அந்த விடியல் மாடல் அந்த அறிவிப்பு ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சா. எனக்கு நான் குறிப்பிட்டது போல் அதிமுக மற்றும் பிஜேபி தலைவர் சங்கர் நல்ல ஸ்கீம் போல இருக்கே சங்கர் அப்படின்னாங்க. நான் கமிட் பண்ணேன், ஏதாவது அறிவிப்பு வந்தப்போ பொறுமையாக இரு, எக்ஸாமின் பண்ணுவோன்னு தான் நான் சொன்னேன். என்னைக்கியா அவனுங்க நல்லது பண்ணியிருக்கானுங்க. இன்னும் நல்லது பண்றதுக்கு எங்க காசு இருக்கு. இது இந்த புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்களே, இதுவே 1/1/2027 தெரியுமா? ஆட்சிக்கு வந்தவொடனே 1/1/2027 ஏன்பா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா மத்திய அரசு நிதி தரவில்லை, வஞ்சித்து விட்டதுன்ட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ இது எப்படி ஓட்டா கன்வெர்ட் ஆகும்? நீங்க இதை ஓட்டா பார்க்குறீங்க சார். ஒரு கவர்மெண்ட்டுன்றது வாக்கு கொடுக்குது. இப்போ பணம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பேப்பருக்கு மரியாதை கிடையாது. கவர்னர் அதில் சைன் பண்ணியிருப்பாரு, அது ஒரு ட்ரஸ்ட். ஐ ப்ராமிஸ் டு பே தி பேரர். அது ஒரு நம்பிக்கை. ஸோ கவர்மெண்ட் அவங்களோட மக்களை எப்படி நடத்துதுன்றது தானே சார் இதில் விஷயம். இது கவர்மெண்ட்டா என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்ளட்டும். அதற்காக தான் நிகழ்ச்சியை நடத்தணும். இவங்க எப்படிப்பட்ட மோசடி கூட்டம் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் நிகழ்ச்சியை நடத்துகிறோம். நாம் இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோன்றதுனால தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் நம்மை முடக்க நினைக்கிறார்கள். அரசு தன் சொந்த மக்களை விதவிதமாக ட்ரிக் யூஸ் பண்ணி ஏமாத்துது. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் கூட சார் அவங்க ஊதியம் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயும் அவங்கள வந்து அதான் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வேலை பார்த்தாலே அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிரும். நீதிமன்றத்தில் அவங்க அந்த வழக்குகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் அவங்கள ப்ரைவேட்டைசேஷன் பண்ணி அவங்களுக்கு 3 நாள் சோறு கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில் சாக்கடையில் நிற்க வச்சிட்டாங்க, கூவத்தில் இறக்கி விட்டாங்க. சோறு குப்பை வண்டியில் எடுத்து போய் கொடுக்கறது. அவன் எனக்கு பணி நிரந்தரம் கொடு, எனக்கு உரிய ஊதியத்தை கொடுன்னு கேட்டால் இந்த 2 இட்லியை வச்சுக்க, வடையை தின்னு. இவங்க நம்ம எளிதாக மக்களை ஏமாத்தலாம் நினச்சிட்டு இருக்காங்க. மொத்தமாக சேர்ந்து மக்கள் எப்படிப்பட்ட அட்டியை கொடுக்க போகிறார்கள் என்பதை பார்க்கத்தான் போகிறோம். இன்னும் கூட உங்கள் 2 பேரும் நம்பிக்கை வரல. வெயிட் பண்ணுங்க. சார், ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அந்த தணிக்கை குழு, பின்புலத்தில் பிஜேபி அரசு எல்லாம் படமே வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இதனால வந்துட்டு காங்கிரஸ்ல இருக்க எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க சார். அதுவும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள்லாம் சொல்லியிருக்காரு, இந்த ஜனநாயகன் படத்தை தடுக்கிறது தமிழக மக்களை அவமதிக்கும் செயல்னு சொல்லியிருக்காரு. எங்களை எங்கப்பா அவமதிச்சாங்க? இன்னும் சொல்ல போனோன்னா ஆந்திர மக்களை அவமதித்திருக்கிறார். அவங்க கேசரி தானே இங்கே கட்டியிருக்காங்க அந்த படத்தில். சார் கேசரினா கேசரியே இல்லையா, சிங்கம்னு அர்த்தமா? அதெல்லாம் இல்லை, கேசரி தான். எனக்கு தெரிஞ்ச கேசரி இதுதான். கார்த்தி சிதம்பரம் பேசியிருக்கிறார். அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான பொலிட்டிஷியன். பல்ச்சுன்னு சொல்லிட்டார். ஏங்க பெரிய தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுங்க, அது எதுக்கு படத்தை தடுக்கிறாங்கலாம் எனக்கு தெரியாது, அது ஆனால் தமிழக மக்களை பாதிக்கிற பிரச்சனைலாம் கிடையாதுன்றார். ஆனால் நேற்று கிரீஷ் சோடங்கர் முதற்கொண்டு காங்கிரஸ் தலைவர்கள் அத்தனை பேரும் கொந்தளித்தார்கள் இல்லையா? ஒரு நார்மலாக எனக்கு ரொம்ப எவ்வளோ நாளில் சென்சார் போர்டில் வந்து கிளியர் பண்ணுறாங்கன்றது எனக்கு பழக்கம் கிடையாது. ஆனால் இது தமிழ்நாட்டுக்கே மைய பிரச்சனை என்று சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன் கொந்தளிச்சாங்கன்னு சொல்லவா? சொல்லுங்கள், அதுதான் கேட்கலான்னு இருந்தேன், சொல்லுங்கள். கரூர் விவகாரத்தில் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் டக்குன்னு ஜனநாயகனுக்கு மட்டும் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்கன்னா பிரச்சனை கொடுத்தது யாருன்னு நீங்கள் பார்க்கணும். திமுக பிரச்சனை கொடுக்கும்போது அமைதியாக இருக்காங்க, பிஜேபி பிரச்சனை கொடுக்குது அப்படின்னும் போது தான் வந்து பயங்கரமாக சவுண்டு கொடுக்குறாங்க. அதனால் இது வந்து ஏதோ விஜய்க்கே காங்கிரஸ் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னுலாம் நம்ம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அடிக்கிறது யார் அப்படின்றத நம்ம இதில் கவனிக்கணும். ஒரு கரெக்ட் ரீடிங். இதை தாண்டி கூடுதலாக தெர் இஸ் அ மெசேஜ். திமுகவுக்கு இது ஒரு செய்தி, சரியா? திமுகவுக்கு இது ஒரு செய்தி. உங்களுக்கு டக்குன்னு இது என்னது திடீர்னு என்ன ஒன்றா கூட்டமாக சேர்ந்து ஆதரவு தர்றாங்க அப்படின்னு தோணுதா? நான் மீண்டும் மீண்டும் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இப்போதும் சொல்கிறேன். அரசியல் செய்வதற்கான அருமையான சந்தர்ப்பங்களை எல்லாம் விஜய் கோட்டை விட்டு கொண்டே இருக்கிறார். கிரீஷ் சோடங்கருக்கும் ஜனநாயகனுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஒரு நீண்ட அறிக்கை கொடுக்குறார், ஜோதிமணி பேசுகிறார், மாணிக் தாக்கூர் பேசுகிறார், இன்னும் பலர் பேசுகிறார்கள். நீங்கள் தானே என் சலங்கு கட்டி ஆடி இருக்கணும். படத்தை தடுக்க நினைக்கிறாயா ஏ பாசிச பாஜகவே? உலகம் சுற்றும் வாலிபனை ஒடுக்க நினைத்து தான் திமுக விழுந்ததுன்ட்டு இன்னைக்கு இதனை பயன்படுத்தியிருக்கணுமா வேணாமா சொல்லியா? இப்போ நீதி வென்றதுன்னு இதுக்கப்புறம் வருவாங்க. என்னதான் ஏன் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? என்னதான் ஏன் ஐடியா உங்களுக்கு? உண்மையில கோவம் வருது தம்பி. இவங்களை வச்சு மற்றவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று ஒழுங்காக கேமுக்கு வந்தானா ஒழுங்காக விளையாடுங்க, இல்லைன்னா ஒதுக்கி போயிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு வெளில போயிடுங்க. பைத்தியக்காரன் ஆகிட்டு இருக்கீங்களா இருக்கவனெல்லாம்? ஓம் படையா, ஓம் பிரச்சனையா? இதை கூட யூஸ் பண்ணலன்னா நீ என்னதான் ஏன் அரசியல் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு சினிமாவை பார்த்து அஞ்சுது பாஜக சொல்லலாம்ல. நான் சொல்கிற விஷயத்த நீ அஞ்சுறீங்க பாஜக பார்த்து.
படத்துக்கு ஏதாவது சவுண்டை கொடுத்தாலும் 12ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சுருவாங்க. எதுக்கு? அமைதியாக இரு. அப்படி தானே புரிஞ்சுக்க முடியும். நிஜத்தில் ஹீரோவாக இருக்கணும். நிஜத்தில் ஹீரோவாக இருக்கிறது தான் மக்கள் விரும்புவாங்க. சண்டை போடணும் தான் மக்கள் விரும்புவாங்க. ஒரு லேப்டாப்பை சின்ன பசங்க அரசியலாக்குறாங்க. உங்கள் ஃபாலோவர்ஸ் தான் அவ்வளோ பேரும். நேற்று இந்த பசங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவ்வளவு அழகழகாக கான்டெக்ஸ்டாக அந்த 20 படம்லாம் மறந்தே போச்சு எனக்கு. அதில் வர சீனை நேற்று தான் எடுத்து பார்க்குறேன். உலகம் சுற்று வாலிபன் சீன் தான் அதில் வரும். அதிகாரிலாம் வந்து இல்லை சார் படத்தை தடை பண்ணிடலான்னு சொல்லும்போது கலைஞர் பேசுகிற மாதிரி பிரகாஷ் ராஜ் கருணாநிதியாக நடிச்சிருப்பார். அதில் ஒரு சினிமாவை பார்த்து நம்ம அரசாங்கம் பயப்படுற அளவுக்கு வந்துருச்சா ஒரு 3 மணி நேரம் படத்தை பார்த்து அப்படின்னு வச்சிருப்பாரு. அதை எடுத்து கட் பண்ணி போடுறாங்க. நீங்கள் ரியாக்ட் பண்ணணும், நீங்கள் வழி நடத்தணும் உங்கள் பசங்களை. உங்கள் பசங்க தான் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க. அதான் அந்த வழியிலும் போக மாட்டாரு சார். என்னதான் ஐடியா உங்களுக்கு சார்? வீட்டிலே இருங்க, 10ஆம் தேதி காலையில் கூப்பிடுறோம், நேராக ஆளுநர் மாளிகைக்கு வந்து பதவி பிரமாணம் எடுத்துங்கன்னு சொல்லுவாங்களா? போர் சார் இது. சண்டை போடணும் சார். வந்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறாங்க காங்கிரஸ் பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்ன எல்லாருக்கும் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுமா அவங்களுக்கு? கிரீஷ் சோடங்கருக்கு திஸ் இஸ் பாலிடிக்ஸ். காங்கிரஸ் பேசின உடனே பிஜேபியில் ரேட் பண்ணுறாங்களா வரிசையா? ஏங்க இதுக்கு என்னங்க சம்பந்தம்? எல்லாத்துக்கும் ஒரு திரு நயினார் அவர்கள் தான். சினிமா ரிலீஸ் எல்லாம் ஒரு பிரதமர் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நியாயமா இருக்கா நீங்கள் பேசுறது? தமிழ் செய்தோ டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இதுதான் சார் பாலிடிக்ஸு. படத்துக்காண்டி காத்துக்கு இருக்கோம்ன்றாங்க. எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வருது தமிழ்நாட்டில். ஒரு மேஜர் எலெக்ஷன் இஷ்யூவாக இருக்க போகிறது திருப்பரங்குன்ற விவகாரம். இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கல சார். நீங்கள் இத்தனைக்கும் நீதி வென்றது அங்கேயும் ஏதாவது ஒரு சைடு எடுக்கணும்ல சார்? அதான் சொல்ல மாதிரி நீதி வென்றதா வெல்லலையா அப்படின்றத நீங்க சொல்லணும்ல. என்னதான் சார் அரசியல் பண்றீங்க சார்? பட் அது அவங்க கட்சியோட விவகாரம் சார். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க போறாங்க. ப்ளஸ் அவங்க ஒரு குழந்தை. அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படியே குழந்தைன்னா வளர்ற வரைக்கும் பொறுமையா இருங்க. குழந்தையா இருக்கும்போதே பிஹெச்டி முடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அதுக்கு மட்டும் ஆசை இருக்குது. யூகேஜியில் தானே இருக்கீங்க, பிஹெச்டிக்கு தானே ஆசைப்படுறீங்க. முனைவர் பட்டம் வாங்கணும்னு குழந்தையா இருக்கும்போது ஆசைப்படக்கூடாதுங்க. அப்போ அதற்கு ஏற்றார் போல் நீங்கள் ஒரு சைல்டு ப்ராடிஜின்றதை நிரூபிங்க. 8 வயசு இருந்தாலும் ஐஐடியோட சிலபஸை கரைச்சி குடிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்குன்றதை நிரூபிங்கன்றேன். இது விளையாட்டு கிடையாது. குட்டையை குழப்பிட்டு இருக்கீங்க நீங்கள் அரசியல் கட்சி நடத்திக்கிட்டு. மறந்துடாதீங்க, தாவே கண்ட ஒரு கட்சி இல்லைன்னா இன்னைக்கு நீட்டாக ஏடிஎம்கே டிஎம்கேன்னு அது பாட்டுக்கு களம் தெளிவாக இருக்கும். அரசியலும் பண்ணுறதில்ல, உட்காந்து உளுந்த மாவு மாதிரி உட்காந்துட்டு இருக்குது நடுவில். உங்களுக்காக ஊரே பேசிட்டு இருக்கு, நீங்கள் பேச மாட்டீங்க. அப்படி தானே? எடப்பாடி பழனிசாமி பேசினார் உங்களுக்காக கரு விவகாரத்தில். மறந்துடாதீங்க. அவர் அன்னைக்கு வாயை திறந்து பேசலன்னா கொத்துக்கறி போட்டிருப்பாங்க உங்களை. எம்ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் இதர அதிமுகவினர் சேர்ந்து தொடுத்த வழக்கில் தான் சிபிஐ ஆர்டர் தெரியுமா? சிபிஐ அது போலன்னா இந்நேரம் புஷியானது அவ்வளோ பேரையும் தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. அதிரடி அசராட்ட மாட்டிட்டீங்கன்னா நம்மளே இந்த பாடுபடுத்துறாங்க. அவங்க எல்லாம் மாட்டிருந்தா என்ன பாடுபடுத்துவாங்க யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஸ்பூன்லேயே ஊட்டிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. நீங்க மட்டும் போய் நேரம் சிஎம் சேர்ல உட்காந்துக்குவீங்க. அப்படி தானே? தமிழ்நாட்டோட ஃபியூச்சர் சம்மந்தமானது மாலதி. இதை லைட்டாக எடுத்துக்க முடியாது என்னால. இன்னைக்கு அந்த கட்சி இல்லைன்னா கிளீனாக ஏடிஎம்கே டிஎம்கே இருக்குமாப்பா? பிரச்சனை இல்லாமல் இருக்குமா? உட்காந்து குட்டை குழப்பிட்டு தானே இருக்கீங்க. இப்போ இவர் சும்மா வாயில சொல்றாரு தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் தனியா நின்னா திமுக ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. காலம் இருக்குமா? அதுக்கான நேரம் வரும், வெயிட் பண்ணுங்க. காங்கிரஸில் 2 குரூப்பு. ஒன்று தாவேக குரூப்பு, இன்னொன்று திமுக குரூப்பு. தாவேக ஆதரவு குரூப்பு, திமுக ஆதரவு குரூப்பு. அதைத்தான் நான் அப்படி சொன்னேன். நாளை காங்கிரஸ் கட்சி சார்பில் பொங்கல் விழா பேர் சொல்லுங்க. போக்கிரி பொங்கலா? ஜனநாயக பொங்கல். சென்னையில் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல் சிம்சன், மகாத்மா ஸ்ரீனிவாசன் என்பவர் சீட்டு வாங்கலான்னு ட்ரை பண்ணிருக்கார். மகாத்மா ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான ஹோட்டல். அது சொந்தம்லாம் இல்லை, ஆட்டை போட்டு வச்சிருக்கிற போருக்கு. அந்த ஹோட்டலில் அருள் பெத்தையா, செல்வம் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் எல்லாம் நாளை ஜனநாயக பொங்கல் கொண்டாடுகிறார்கள். அண்ணன் திருச்சி வேலுசாமி உள்ளிட்டோர் வருகிறார்கள். அந்த குரூப்பு பூரா தாவேக குரூப்பு. இந்த திமுக குரூப்பு அது கூட அண்ணன் தண்ணி புழங்காது. அந்த பொங்கல் வேணாம் வேக் அப்படின்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்படி இதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இங்கிட்டு திராவிட பொங்கல் சார். அது தனி, அது உளுந்தையில் கொண்டாடுவாங்க. ஸோ இப்போது இது இன்னும் இதை நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த ஜனநாயக பொங்கல் கொண்டாடுறதே விஜய்க்கு ஊதி அடிக்கின்றது அவர் விஜய் மட்டும் புரிஞ்சுக்கல, எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி தான் விஜய் இஸ் கெட்டிங் கேரிட் அவே. கிரீஷ் சோடங்கர் முதல் ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் உள்ளிட்டோர் ஜனநாயகன் படத்துக்கு ஏற்பட்டுள்ள இந்த தடை குறித்து கொதித்து எழுந்ததை பார்த்த உடனே அக எப்படி பேசுகிறாங்க பாரு, கண்டிப்பாக கூட்டணியை நினச்சிட்டு உட்காந்துருக்காரு. அந்த ஜனநாயகன் படத்தின் தடைக்கு எதிராக அவர்கள் கொடுத்த ஆதரவு கருத்து திமுகவுக்கு சொல்லும் செய்தி என்பதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மீண்டும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு தேசிய கட்சி ஒரு மாநிலத்தின் சட்டப்பேரவை தேர்தலுக்காக இந்தியா என்ற தேசிய கூட்டணியை எப்படி உடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எதற்காக உடைக்க வேண்டும்? இதை ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் யோசிப்பார்களா மாட்டார்களா? இன்னொரு விஷயத்தை விஜய் புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தி கிட்ட வராதுன்றார் தெரியுமா? சுத்தமாக ஆக்சஸ் கிடையாது. குறிப்பாக இந்த
தமிழ்நாடு யூபியை விட அதிகமாக கடன் வாங்குதுன்னு சொல்லிட்டு உருட்டி விட்டாரா? இதில் இந்த புகார் எல்லாம் ராகுல் காந்தி மற்றும் கார்கே தலைமைக்கு போன பிறகு அவங்க கிட்ட சகாதீங்கன்றாங்க. இன்னொன்று, காங்கிரஸ் ஒன்றும் எப்பவுமே ராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சியெல்லாம் இல்லை, எப்பவுமே உட்கட்சி பூசல் இருக்கும். அந்த ஒரு திரு கிரீஷ் சோடங்கர் சொல்லியிருந்தார் தெரியுமா, உட்கட்சி இவ்வளோ இது இருக்குன்னு. உட்கட்சி அந்த மாதிரி அந்த உட்கட்சி பூசல், மோதல், குழுக்கள் இதெல்லாம் இருக்குன்னா கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் இருக்குன்னு அர்த்தங்க. சட்டப்பேரவையிலலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் நடக்கும், விஜயதாரணி தப்பான சீட்டில் உட்காந்துட்டாங்கலாம் அவங்க சண்டை போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ சண்டைக்கு பேர் போன கட்சி காங்கிரஸ். ஸோ இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம், சண்டை போட்டுட்டு இருக்காங்களா? காங்கிரஸ் கட்சியோட பிறப்பிலிருந்தே இது உண்டு. அங்கே மகாத்மா காந்தி இருக்கும்போது நேரு காந்தி டீம், சுபாஷ் டீம்னு இருந்துச்சு. காங்கிரஸ்லேருந்து தானே ஒரு கட்டத்தில் சுபாஷ் இது இவங்க இத்து போனவங்க இது ஒன்று செட் ஆகாதுன்ட்டு போகிறாங்க. அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவங்க போல காங்கிரஸ் கட்சியில் தான் மெம்பரு. மிதவாதம் தீவிரவாதம்னு சொல்லிட்டு ரொம்ப அஹிம்சை வழியில் போகிறவங்களாம் இங்கிட்டு இருப்பாங்க. அதுலேயே தீவிரவாத போக்குன்னு சொல்லிட்டு அதிரடியாக போகிறவங்களும் இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் இவன் கம்யூனிஸ்ட்னு தெரிஞ்சே காங்கிரஸ் கட்சி உள்ளே வச்சுருப்பாங்க. சசி தரூரெல்லாம் இவ்வளோ பேச்சு பண்ணிட்டு இருக்காரு, மோடி வாழ்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இப்போ ராகுல் காந்தி பக்கத்துலேயே இருக்காரு. அங்கே ஸ்பேஸ் இருக்குது. அண்ணன் திருச்சி வேலுச்சாமி போன்ற தீவிர திராவிட ஆதரவாளர்களுக்கும் அங்கே இடம் இருக்கிறது. அமெரிக்கை நாராயணன் போல சனாதன ஆதரவாளர்களுக்கும் அங்கே இடம் இருக்கிறது. அதான் காங்கிரஸ், ஒரு லிபரல் பார்ட்டி. அது அந்த அந்த கட்சியோட ஸ்ட்ரென்த் அது. ஆக்சுவலி எல்லாத்துக்கும் பேசணும், டிபேட் பண்ணுங்க, எந்த ஒப்பீனியன் வலுக்குதோ அதை நோக்கி போவாங்க. அதனால இது ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஜனநாயக பொங்கல் நடத்துகிறாங்களே, அது அது எதுக்கு இந்த பஞ்சாயத்தில் நடக்குதுன்றது தெரியாத தலைமைக்கு பண்ணிட்டு போ. ஆதவனை இதை கூப்பிட்டுதேன், இதை பாருங்க நியூஸ் வந்துருக்கு. எக்ஸாக்ட்லி. அண்ணே பொங்கல் பேரை பாருங்க, சக்கரை பொங்கல் இல்லை, வெண்பொங்கல் இல்லை, ஜனநாயக பொங்கல். படத்துக்காக ஒரு பொங்கல் வைக்கிறாங்க, எப்படி நான் கூட்டணிக்கு வராமல் போவாங்கன்னு சொன்னோன்னே கேட்க பிரமாதம்ட்டு நின்றுக்கிறார். அப்படி பார்த்தா இப்போ திமுக இங்கே பாருங்க பொங்கல் வைக்கிறாங்க, அங்கே போயிட போகிறாங்களோன்ற பயத்தில் இருப்பாங்களா? அவங்க நேரடியாக ராகுல் காந்திகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மதிப்பாங்க நினச்சிருக்கீங்களா? நீங்கள் தான் அன்றைக்கே சொன்னீங்களா சார், மாப்பிள்ளை சார்ட்ட பேசி தொகுதியெல்லாம் இருக்கு, திராவிட மாப்பிள்ளை சார் பேசி 28ன்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கப்பா. 1 2 3 பண்ணா ஆகும்பா, அவ்வளோதான்ப்பா, அதிகபட்சம் 30 அவ்வளோதான்ப்பா, முடிஞ்சிச்சுப்பா. அண்டு விஜய் ரசிகர்கள் வேகமாக மகிழ்ந்து விடக்கூடாது. ஜனநாயகனுக்கு உடனடியாக யூஏ சர்டிஃபிகேட் வழங்குங்கள் என்று சென்னை உயர்நீதிமன்ற சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் பிடி ஆஷா அவர்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அப்பாட்டி நாளைக்கு படம் வருது. இது என்னென்னா, இவர்கள் மகிழ்ச்சி அடைவதை விட ஆகாஷ் பாஸ்கருங்கிறது தான் கிதக்குன்னு இருக்கும். மொத்தம் 900 சொச்சம் ஸ்க்ரீனு, ஓகேவா? ஜனநாயகனுக்கு ஒரு 500, இதுக்கு ஒரு 400 என்று பிரித்து கொண்டிருந்தார்கள். இப்போ ஜனநாயகன் வரலன்னா 1000 ஸ்க்ரீனில் எது ஓடும்? பராசக்தி. 3 நாளில் கலெக்ஷன் எப்படி இருக்கும்? ஆனால் அதுக்கும் இன்னும் சர்டிஃபிகேட் வரல. வந்துடும் அதுக்கு வந்துடும், சிக்கல் இல்லை. நேற்று நான் தயாரிப்பாளர் தரப்பில் விசாரித்தேன், சிக்கல் இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு 24 இடத்துல மியூட் போடணுன்ட்டு இருக்காங்களாம். அதாவது என்ன வச்சு மியூட் பண்ணிக்க, ஊமை படமாக இருந்தாலும் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணணும் முழுக்க வந்துட்டாங்க. ஏன்னா ஜனநாயகன் வரல, ரொம்ப குசியாக இருக்காங்க. இது என்ன சார் நியாயம்? வீடியோ தணிக்கை கொடு பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. இல்லைப்பா, தணிக்கை கொடு தான் முதல்ல பார்த்துட்டு, ஓஹோ பிஜேபி எல்லாம் திட்டுறீங்களா அப்படின்னு நினச்சிட்டு தான் போட்டு நிப்பாட்டு போட்டு ஊமை கொத்தி போடலாம் படத்தைன்னு நினச்சிக்கிட்டு போய் பார்த்துருக்காங்க. காங்கிரஸை திட்டியா இந்த படம்னு சொன்ன உடனே அடடா எதுக்கு நம்ம 24 மியூட் வர கொடுத்துருவோம், இன்னும் நல்லா திட்டியா அப்படின்ட்டாங்க. புரியுதா? இது என்ன, இது வினோதம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், காங்கிரஸை திட்டி கட்சி தொடங்கிவிட்டு அந்த காங்கிரஸை திட்டியதை ஒரு படமாக எடுத்து காங்கிரஸ் கூட்டணியோடு சேர்ந்து அந்த படத்தை பார்க்க போகிறது. அதே காங்கிரஸ் ஜனநாயகனுக்காக போராடி கொண்டிருக்கிறது. இதெல்லவா ஜனநாயகம்? இதான் அரசியல். திஸ் மேக்ஸ் இட் ஸ்வீட் அண்ட் கியூட். ஓகேவா? அந்த காங்கிரஸ் கட்சி எதிர்த்து தான் திமுக உருவாச்சு. அடிலாம் வாங்கியிருக்காங்க. பக்தவச்சலம் சிஎம் இருந்த பீரியடில் திமுக பெரிய அடி வாங்கியிருக்காங்க, ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இன்றைக்கி நிலைமை பார்த்தியா? அண்டு எனது ஈழத்தமிழர்களை கொண்டடித்த இந்த காங்கிரஸை கருவறுக்காமல் விட மாட்டேன்னு கட்சி தொடங்கினவர் தான், கட்சி நடத்திட்டு இருந்தவர் தான் வைகோ. இன்றைக்கி எங்கே இருக்காரு? என்ன அண்ணனை மீறி காங்கிரஸை தொடுன்றார். இதான் அரசியல். நான் அது இப்போ சொல்ல ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ மூவி. இந்த ஜனநாயகன் அதுவும் கேசரி எடுத்து வச்சுருந்தாங்கன்னா ஜனங்களே பார்த்துக்கிட்டு ஆத்தடி ஆளை விட்டுட்டு ஓடிடுவாங்க. படம் மொக்க இருந்துச்சுன்னா விஜய்க்கு தான் நெகட்டிவ் அமையும். கடைசி படம் எடுத்துகிட்டு ஏன் இப்படி கொன்று எடுக்கிறேன்ட்டுருவாங்க. அதை போய் நீங்கள் இப்படி கிட்டலாம் சொன்னீங்கன்னா, மொக்கையாக இருந்தாலும் ஏதோ அதில் இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு போய் பார்ப்பாங்க. ஜனநாயகன் வசூல் அதிகப்படுத்துகிற வேலையை தான் பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு. சரி, ஒரு சிங்கிள் ஜட்ஜு கொடுத்துட்டாங்களே, விட்டு தொலைக்க வேண்டியதானையா? இப்போ உடனடியாக இன்றே பிற்பகலில் டிவிஷன் பெஞ்சில், சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் மென்ஷன் பண்ணி விசாரிப்பதாக அண்மை செய்தி தானேப்பா. நான் என்ன நினைக்கிறேன்னாங்க சார், இந்த ஒரு 4-5 நாள் பொங்கலை தள்ளி விட்டா வருமானம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? வருமானம் குறையும். விஜய் 200 கோடி வாங்கிட்டாருமா, 1 வருஷம் முன்னாடியே வந்துருச்சுமா அக்கௌண்ட்டில். அந்த ப்ரொடியூசர் என்ன பாவம் பண்ணான்? அது உங்கள் ஆதரவாளர்னு வேற சொல்கிறாங்க. அவன் வயிற்றுல ஏன் அடிக்கிறீங்க? இதோடு அவன் கடையை சாத்திட்டு போகணும் அதானே?
இன்னொன்று திஸ் வில் இன்க்ரீஸ் விஜய்ஸ் கிராஃப். அது நீங்கள் அமைதியாக விட்டிங்கனாலே அவரே போயிடுவார். ஏன் இப்படி கஷ்டப்பட்டு வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றதான் எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. இல்லை ஒருவேளை தணிக்கை குழு படம் சூப்பராக இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டாங்க போல. யார் தணிக்கை குழுவா? இல்லை ஒருவேளை இப்படி இருந்துச்சுன்னா இந்த படத்தை இந்த சமூகத்துக்கு காட்டி அவங்க இந்த சமூகத்தை கொடுமைப்படுத்தக்கூடாது என்றும் நினைத்திருக்கலாம் அல்லவா? இதை நான் எடிட்டிங்கில் கட் பண்ணி நமக்கு இது தொழில், அதனால வேறு வழி இல்லாமல் பார்க்குறோம். காசை கொடுத்து ஏன் அவங்க இந்த வேதனையை அனுபவிக்கணும்? வாய்ப்பு இருக்குல்ல. அவரை பார்த்து அப்புறம் தக் லைஃப் வெளியே விட்டாங்க. அதுக்கே தணிக்கை குழு அதிகாரிகளை முழுக்க தூக்கி சிறையில் வைக்க வேண்டும். தக் லைஃப்பை ரிலீஸ் பண்ணதுக்கு மன்னிக்க மாட்டேன் தம்பி, மன்னிக்க மாட்டேன். அதுவும் நாயகன் ஃபீலோடு போனேன்டா உள்ள. விட்டுரு, அந்த வேதனை கிளப்பாத, விட்டுரு. இன்னொன்று, அந்த ஜனநாயகன் வராமல் போனால் டாஸ்மாகில் திருடிய காசில் எடுத்த படம் நல்ல வசூல் சம்பாதிக்கும்ல. அந்த தம்பி, ஏழை தம்பி ஆகாஷ் பாஸ்கரன் இன்னும் சில திரைப்படங்களை நாளை தயாரிக்கலாம் அல்லவா? ஜனநாயகன் பட விவகாரத்தில் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, எப்படியாவது நம்ம கூட்டணிக்கு போகலாம் அப்படின்றதுக்காண்டி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு திமுக தரப்புல வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, போனால் போட்டு கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்கன்னு போட்டுருக்கு. இல்லை, இட் இஸ் அதை உறுதியாக எடுத்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் போகாது அப்படின்ட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். பேஸ்ட் ஆன் ஷியர் லாஜிக் அண்டு ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் அண்டு நேஷ்னல் ரீசன்ஸ்க்காக அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படிலாம் மீறி காங்கிரஸ் போனால் போகட்டும் என்று திமுக நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரியா? அதுக்கான டெவலப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அடுத்தடுத்த டாப்பிக்கில் சொல்கிறேன் காரணங்களை. சார், இன்னைக்கு தினமலரில் வந்துட்டு 60 சீட்டு எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு பாஜக டிமாண்ட் வச்சுருக்காங்களா சார் இபிஎஸ் அவர்கள்ட்ட. அவர் நான் என்னன்னு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அதுலேயும் பிஜேபிக்கு அந்த 60 சீட்டு கேட்குறாங்களே, அது ஃபுல்லாக வந்து கொங்கு மண்டலத்தில் கேட்குறாங்களா சார், மேஜரான தொகுதியை ஃபுல்லாக அப்படின்னு இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. தினகரில் என்ன வந்திருக்கு? 50 தொகுதி கொடுக்கணும், 3 அமைச்சரவையில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு சார். சரி, இதில் எது உண்மை? அவங்களுக்கு தான் சார் தெரியும். இது ரெண்டுமே பொய் நினைக்கிறேன் நான். எப்படி சொல்கிறேன்? இல்லை, அவங்க இவ்வளோ டிமாண்ட்லாம் வைக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நயினார் என்ன சொன்னார்? எங்களுக்கு தொகுதி எண்ணிக்கைலாம் முக்கியம் இல்லை, ஆனால் யார் முதல்வராக வரக்கூடாதுன்றதான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லி பிஜேபி எடுத்த முடிவுகளிலேயே மிகச்சிறப்பான முடிவு. அது ஒரு பிஜேபி எப்படி ஒரு விஷனரி பார்ட்டி, ஏன் அவர்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தமிழக பாஜகவின் தலைவராக நியமித்தது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். புரியுதா? நார்மலாக ஆர்எஸ்எஸ் பின்புலம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரியான பதவி கிடைக்காது. ஆர்எஸ்எஸ் தான் பெரும்பாலும் முடிவு செய்யும். அப்படி இல்லை என்றால் அண்ணாமலை போன்ற சூப்பர் ஸ்டார்களை நியமிப்பார். அண்ணாமலை இப்படி சொல்லுவாரா? எங்கள் ஸ்ட்ரென்த் வேற என்ன, நாங்கள் ஒரு 130, ஏடிஎம்கேக்கு ஒரு 90 கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பார். கரெக்டாக? கூட்டணி அமைச்சரவை தான், நாங்கள் முதலமைச்சராக இருப்போம், வேணா ஒரு 4 மந்திரியை கொடுக்குறோம் அதிமுகவுக்கு சொல்லியிருப்பாரா? அப்போ அந்த கூட்டணி வேலை செய்யுமா? போய் அந்த பிஜேபியோட எலெக்ஷன் கண்டிஷன்ஸ் படியே எலிஜிபிலிட்டி இல்லாத திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தலைவராக்கி அமித்ஷா அருகில் அமர வைத்து அழகு பார்த்து எதற்காக அப்படி சொல்லுகிறார்? திரு நயினார் அவர்களுக்கு அதிமுக தொண்டனோட மனநிலை தெரியும். ஏடிஎம்கே போட்டியிட்ட தொகுதியில் ஏடிஎம்கே வேலை செய்யும், பிஜேபியோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பிஜேபி வெற்றி பெறுவதற்கு அதிமுக தொண்டர்களின் உதவி தேவையா இல்லையா? அப்போ அவன் வேலை செய்யணுன்னா நாங்கள் பெரிய கட்சிங்கன்னு பேசிட்டு இருந்தாலும் செய்வேனா? ஜெயிக்கிறது தான் முக்கியன்றதை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவாக இருக்கிறார். எத்தனை சீட் என்பது ஏப்ரல் 2025 முடிவாகிவிட்டது. டெல்லிக்கு போய் பார்த்தாரா அமித்ஷாவை? திடீரென்று பார்த்துட்டு இங்கே சென்னைக்கு வந்து கூட்டணி அறிவித்தார்களா? அன்றைக்கே முடிவாயிடுச்சு. நான் அப்போவே சொன்னேன்ல, நம்பர்ஸ்லாம் கூட முடிவாயிட்டு, நம்பர் கூட சொன்னேன், விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் விட்டத்தை பார்த்து எழுதும் செய்தி. ஒரே நாளில் வரக்கூடிய 2 செய்தித்தாள்களில் ஒன்று 60, ஒன்று 50. என்னதான்ப்பா அங்கே பேசுனாங்க? இப்போ நம்பர் சொல்லுப்பா. இது என்னென்னா விஷயம் எதுவும் வெளியில் வராது. ஓகேவா? இவங்க உட்காந்துட்டு ஒரு எம்புட்டு கேட்டிருப்பாங்க. சரி போடுவோம், ஒரு 60 போட்டு விடு. தினகரனில் 60 ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, ஒரு 50 போட்டு விடுவோம். ஏப்ரல் 25 நம்பர்ஸ் ஃபைனலைஸ். நயினார் சொல்கிறது தான் லைனு. பிஜேபி ஹைகமாண்டோட லைனும் அதுதான், அமித்ஷாவோட லைனும் அதுதான். வின்னிங் இஸ் இம்பார்ட்டண்ட்டாக. 10 சீட்டு அதிகமாக கேட்டு இதுக்காக முறுக்கிக்கிட்டு கூட்டணி இது பண்ணிட்டு இருந்தால் ஜெல் ஆகுமா? வேலை நடக்குமா கிரவுண்டில்? கிளியராக சொல்லிட்டாங்க சார், யார் முதலமைச்சராக வரக்கூடாதுன்றது தான் எங்களுக்கு முக்கியம்னு. சரி, 60 சீட்டு ஆள் இருக்கு அவங்ககிட்ட. நான் இன்சல்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை, சில பகுதிகளில் பாஜக வலுவாக இருக்கிறது. இப்போ தான் போய் நயினார் அவர்கள் தான் போய் கீழே அளவில், கிளை அளவில், பூத் ஏஜென்ட் எல்லாத்தையும் போய் பார்த்தா எவனை சார், நான் பல வருஷமாக ஏடிஎம்கேல இருக்கேன், என் பேர் எதுக்கு என்ன பிஜேபியிலேருந்து கூப்பிட்றீங்க? சோசியல் மீடியாலேயே கட்சி நடத்திட்டு இருந்தார் அண்ணாமலை. உண்டா இல்லையா? ஒரு வார் ரூம் ஒன்று வச்சுக்கிட்டு ஊய் அண்ணாமலை ஃபார் சிஎம், தீரன் அண்ணாமலைன்னு உருட்டிக்கிட்டே இருந்தார். கீழே போய் பார்த்தா பொலக்குன்னு கிடக்கு. நீங்கள் வாங்கிக்கிங்க, 60 சீட்டை வாங்கிக்கிங்க. கட்சி இருக்கா கீழே? உண்மை கண்டறியும் குழு வந்து குழு அமைச்சு பார்த்தா அதுல உண்மையே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பூத் ஏஜென்ட் பூரா பொய் நம்பர் கொடுத்து வச்சிருக்காங்க. மிஸ்டு கால் கொடுத்து உறுப்பினர் சேர்த்த கட்சியே அது. வதவதன்னு அடிச்சு அவனை, என் தம்பி ஒரு மிஸ்டு கால் கொடுத்து விடு அப்படின்னு பாஜக இணைந்ததற்கு நன்றி. கேஸ் புக் பண்ணவனுக்குலாம் இது வந்திருக்கு. அப்போது நான் சொல்கிறது புரியுதா? நான் இன்னும் என்னது இது பாஜகவை இது பண்ணி இழுத்து பேசணுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை. வாங்கிடுவீங்க. கோயம்புத்தூரில் வலுவாக இருக்குது.
நெல்லையில் வலுவாக இருக்குது, தென்காசியில் வலுவாக இருக்குது, சில மாவட்டங்களில் வலுவாக இருக்குது, கன்னியாகுமரியில் வலுவாக இருக்குது, செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் 2 சீட்டு வாங்கிடுறீங்க. அண்ணன் சண்முகம் தான் வேலை பார்க்கணும். யார் இருக்கா? வாங்கிட்டு உள்ளூரில் இருக்க அதிமுக ஒத்துழைக்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? எதுக்கு அந்த சீட்டை? இன்னொன்று, ஸ்ட்ரென்த் இல்லாமல் சீட்டை வாங்கிட்டு போனீங்கன்னா திமுக ஈஸியாக அடிச்சு விட்ரும் தெரியுமா? 30 சீட்டு வாங்கிக்கிட்டு போய் 20 தோற்றிங்கன்னா அது நல்லா இருக்கா? நயினாருக்கு பெருமையாது? கம்மியாக வாங்கிக்கிட்டு அத்தனையிலையும் ஜெயிச்சா அது எப்படி இருக்குது ஸ்ட்ரைக் ரேட்டை? புரியுதா நான் சொல்கிறது? அதனால் ப்ராக்டிக்கலாக இருக்கார் அவர். 50-60 விட்டதை பார்த்து எழுதுகிற செய்தி. சரிங்க சார். இபிஎஸ்ஐ தொடர்ந்து டிடிவி தினகரனும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு டெல்லி பயணம். டெல்லி எப்பப்பா பயணம்? இன்னைக்கு போயிருக்கதா செய்தி ஊடகங்கள்லாம் வந்திருக்கு சார். நேற்று 1 மணிக்கு உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டார். டீல் ஃபைனலிஸ்ட் முடிஞ்சிச்சு. சென்னை இன்று மாலை வந்து விடுவார், வந்து பத்திரிகையாளர் சந்திப்பார். 1 மணிக்கு முடிஞ்சிச்சு, ஓவர். இப்படி தான் ஓபிஎஸ்ஸையும் சொன்னீங்க, கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு. இன்னும் இழுபறியாகவே இருக்குது. ஒரு பரியும் இல்லை. நேற்று கூட அவரோட ஆதரவாளர்கள் போய் திமுகவில் சேர்ந்துருக்காங்களே சார். சின்ன சின்னாலுங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்பா, கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கும். எலெக்ஷன் நேரத்தில் இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். ஓபிஎஸ் தாவேகாக்கு போறாருன்னு நான் இப்போதான் நியூஸ் பார்த்தேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருங்க. சரிம்மா, இப்போ இது ஒத்துக்கிறீங்களா? டிடிவி ஃபோல்டுக்குள்ளே வந்துட்டான்றது ஒத்துக்கிறீங்களா? பிஎம்கேல ஒரு ஃபேக்ஷன் வந்துருச்சா ஃபோல்டுக்குள்ளே? இப்போ ஓபிஎஸ் போவாரா? சரி போட்டுமே, சேகர் ரெட்டி கேஸ் எடுக்கட்டுமா? சரி, இன்று அந்நியார் மாநாடு வைத்திருக்கிறார். என்ன முடிவு எடுக்க போகிறார்? கடலூர் மாவட்டம் வேப்பூரில். என்ன முடிவு எடுக்க போகிறார்? இன்னைக்கு அறிவிப்பு வந்துடும் சார். என்ன அறிவிப்பு வரும்? திமுகவுடன் கூட்டணிக்கு. அதான் அந்த மாநாட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க முடிவு பண்ணுறத சொல்லணும் நம்ம கிட்ட. நீ ஏன் இப்போ திமுகவுக்கு போகிறாங்கன்ற? எனக்கு ஏதோ தோணுது சார். எப்படி தோணுது சொல்லு. பேசியிருப்பாங்க, அந்த கல்லூரி விவகாரம், அமௌண்ட்டு ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கலான்னு தோணுது. திமுகவுக்கு போகிறதுனா போங்கன்ட்டாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டாங்க? ஐயா உள்ளே வர போகிறாரு. கேட்ட டிமாண்ட் அப்படி எவ்வளோ கேட்டிருப்பாங்க? ஏன்னா ஒரு 20 தொகுதி, அப்புறம் ஒரு ராஜ்யசபா சீட்டு, அப்புறம் அமௌண்ட் என்ன ஒரு 250. நெருங்கிட்டீங்க. 30 சீட்டு, ஒரு ராஜ்யசபா 300. தமிழ்நாட்டில் மொத்த எலெக்ஷனுக்கே எங்கள் பட்ஜெட் அவ்வளோ இல்லைன்ட்டாரு. பொதுவாக 20 தொகுதிக்கு எவ்வளோ சார் செலவுக்கு கொடுப்பாங்க? லுக் மாலதி 20 கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காமா? இல்லை சார், கேட்குறப்ப கொஞ்சம் நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு புரிஞ்சு கேட்கணும்ல சார். என்னத்தை சொல்கிறது? ஒருவேளை திமுக போகிறோன்னு முடிவு பண்ணிட்டதுனால இப்படி அதிகமான டிமாண்ட் வச்சாங்களா? பாசிபிள். அதாவது கொடுக்க முடியாத அளவுக்கு கேட்குறது. அப்போ தான் சரி வேணாம் போன்னு சொன்னோன்னா அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறது. ரைட்டா? இந்த ஆஸ்பெக்டில் தம்பி முன்னாடி சொன்ன அப்படி இல்லை, காங்கிரஸ் போனால் போட்டுனாங்கன்ட்டு கணக்கு போடுறோம். ஸோ காங்கிரஸுக்கும் இது தெரியும், தே ஹேவ் ஆப்ஷன். இப்போ ஐயா ஆப்ஷன் வேறு ஒன்று இருக்குது. ஆமாம் சார், ஐயா இன்றைக்கி ஒரு நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஐயா வந்துட்டு ஏடிஎம்கே கூட போகக்கூடாது, ஒன்று வந்தால் நம்ம கூட சேர்த்துக்கணும், இல்லைன்னா நம்ம சீட்டில் இடம் இருக்காது அப்படின்னா தனிச்சு நிப்பாட்டு விட்டுருனா, இல்லைன்னா விஜய் அவர்கள் கூட தள்ளி விட்டுருனா, ஆனால் அதிமுக கூட மட்டும் போக விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்தி வந்து அப்படின்னு திமுக நினைக்கிறதா? இல்லையா? ரைட்டு தானே. பட் காங்கிரஸ் ஒருவேளை போச்சுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். இட் இஸ் நாட் ஹேப்பனிங். நான் உறுதியாக நம்புகிறேன், இட்ஸ் நாட் ஹேப்பனிங். பட் ஒருவேளை போச்சுன்னு வச்சுக்குவோம். ஐயாவுக்கும் தேமுதிகவுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்க முடியல அந்த சீட்டை. நான் எனக்கு மனசு என்ன வருத்தமாக இருக்குதுன்னா, இந்த கட்சிக்கு இவ்வளோ சீட்டு, அந்த கட்சிக்கு இவ்வளோ சீட்டு அப்படின்னு எல்லா கட்சிகளை பற்றியும் தொடர்ந்து செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மக்கள் நீதி மையத்துக்கு எவ்வளோ சீட்டுன்னு ஒரு பேச்சுக்கு கூட நியூஸில் வர மாட்டேங்குதுப்பா. அது கட்சியே வரமாட்டேங்குது சார், கட்சி பேரே வரலையே சார். அங்கே கூடவே அருணாச்சலன், எனக்கு உண்மையிலே நான் அவர் கூட ரொம்ப பேசியிருக்கேன். கமலை பார்க்க போகும்போது ரொம்ப நேரம் உட்காந்து பேசியிருக்கேன். அந்த அளவு ஒரு எம்எல்ஏ அவர், இந்த ஸ்நேகர்னு ஒருத்தர் விசுவாசமாக இருக்கார், ரொம்ப விசுவாசமாக. அவங்க 2 பேருக்காவது ஒரு சீட்டை வாங்கி கொடுக்கலாம். உதயசூரியன் சின்னத்திலே நின்றுட்டு அவங்க எம்எல்ஏ ஆகணும் இல்லை. இந்த விசுவாசத்தை சேகர் பாபு அவர்கள்ட்ட காட்டியிருந்தா போதும் சார். எங்கேயோ போயிருக்கு, கொண்டு போயிருப்பாங்க தெரியுமா? ஒரே சூரியன் ஒரே சேகர் பாபு. ஸோ இது தேமுதிக உறுதி இல்லை. இன்னைக்கு தேமுதிகவின் மாநாட்டில் கூட்டணி அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எங்கள் மாநாடு வச்சுருக்கோம், அன்றைக்கி அறிவிக்கணும் தானே அந்நியார் அவர்கள் சொன்னாங்க. இதற்கான வாய்ப்புகள் குறைவு. வேலுவோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவோடு போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. அது வந்து என்டிஏ கூட்டணிக்கு பின்னடைவு இல்லையா? பின்னடைவு தான், என்ன சந்தேகம் அதில். ஆனால் அவங்களோட ஸ்ட்ரென்த்தின் அடிப்படையில் தே டிசர்வ் 10 சீட்ஸ். புரியுதா? 10 சீட்ஸ்ன்றது ஒரு ரீசனபிள் நம்பர். ஆனால் சரிம்மா, இப்போ திமுகவுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோ, அங்கே 30 கொடுத்துருவாங்களா? ஆண்டாள் அழகர் காசே தருவாங்களான்னு தெரியல. 30 கொடுத்துருவாங்களா? 5 சார். அந்த நம்பர் தான் பேசினார் வேலு. ஆக்சுவலி இங்கே 10 இஸ் அ ஃபேர் நம்பர். இங்கே பாருங்கள், நம்ம யதார்த்தத்தை பேசணும். கேப்டன் இருக்காரா? இல்லை சார். கேப்டன் இருந்தால் அதோட மதிப்பு வேறு அல்லவா? கேப்டன் இல்லாத தேமுதிகவுக்கு எவ்வளவு தர முடியும்? அந்நியாரையும் கேப்டன் மகனையும் பார்த்து ஓட்டு போட்டுருவீங்களா ஜனங்க? யூ நீட் டு பி ரீசனபிள். ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க அறிவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. பட் என்டிஏவின் கதவுகள் திறந்திருக்கின்றன. அவங்க போய் திமுகவில் சைன் பண்ணுற வரைக்கும் கதவுகள் திறந்திருக்கு.
ஓகே, பட் என்டிஏல வேக வேகமாக எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. 2 முடிஞ்சா, பிஎம்கே முடிஞ்சா, பிஎம்கேல ஒரு ஃபேக்ஷன் ஆஃப்கோர்ஸ். சரி, ஐயா எங்கிட்ட சார் போக போகிறாரு? உங்கள் கெஸ் என்ன சொல்லுங்கள். ஏடிஎம்கே தான் வருவார்னு நினைக்கிறேன் சார். ஏன் தோணுது வருவார்னு. என்னால் கெஸ் பண்ணவே முடியல சார். எல்லாவற்றுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. பட் ஐயாவுக்கு தெரியும் தீய சக்தியை வளர்த்து விடக்கூடாது என்பதும் தெரியும். ஐயாவோட ஸ்டேச்சருக்கும் ஐயாவோட வயசுக்கும் போய் இந்த வயசில் இப்படிலாம் ஐயா பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா கன்றாவியாக இருக்குன்னு நினச்சி பார்க்குறதுக்கு. ஏன் திமுகவுக்கு போனால் கூட தானே அவங்க அரவணைத்து அழைத்து அது வச்சுக்குவாங்க, கொள்வார்கள். அதை வச்சுக்குவாங்க. இட் மே நாட் பி பெனிஃபிஷியல் டு யூ. ஐயாவோட வாக்குகள் விசிகாவுக்கு எதிரான வாக்குகள். ஒத்துக்கிறீங்களா? விசிகாவுக்கு எதிரான வாக்குகள் தானே ஐயாவின் வாக்குகள். விசிக இருக்கும் அணியில் ஐயா போய் சேர்ந்தால் இதை விட அன்புமணிக்கு வேறு அல்வா வேண்டுமா? உங்களுக்கு அது சரி தவறுன்றதெல்லாம் தாண்டி பிஎம்கே வர்சஸ் விசிகே 2 ஒரே அணியில் இருக்கும்போது எப்படி ஓட்டு போடுவாங்க? இல்லை, இதே மாதிரி ஒரு தேர்தலில் முன்னாடி போட்டிட்டப்ப அது பலன் தரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். இதுதான் வின்னபிலிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இது ரொம்ப கஷ்டம். ஐயா உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அந்த புதுக்கட்சி தொடங்கின தம்பியை தவிர மீதி பேர் எல்லாரும் போய் இதை பார்த்துட்டாங்க. சொன்னார்ல அவரு. இப்படியே சொன்னார். இதை மறந்துடுவார்னு நினைக்கிறீங்களா ஐயா? அவருக்கு ஐயாவுக்கு எவ்வளோ சந்தோஷம், எல்லாத்தையும் பட்டியலிட்டார். ஞாபகம் இருக்கா? அவருக்கு என்னென்னா ஐயாவுக்கு பிரியம். நம்ம இவ்வளோ செல்வாக்கை சேர்த்து வச்சுருக்கோம். நம்ம தமிழகம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் நம்மளை நலம் விசாரிக்கலாம். இன்னொன்று நான் அன்றைக்கே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அது ஒரு சின்ன விஷயம், ஒரு கேட்டசி. இதை செஞ்சுருக்கலான்னு இதில் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிங்க நீங்கள். இதெல்லாம் தான் கற்றுக்கணும் விஜய். என்னப்பா ஆகிட போகுது? புஷியானந்த் அனுப்பிச்சு போய் பார்த்துட்டு ஐயாவுக்கு 2 சாத்துக்குடி வாங்கி போட்டு ஜூஸை புளிஞ்சு கொடுத்துட்டு வா அப்படின்னோன்னா இந்த ஜனநாயகன் போஸ்டர் எடுத்துகிட்டு கோயில் கோயிலாக சுற்றி நிற்கிறாரு. பாவம் சார், இப்போ பொதுக்கூட்டம் நடக்கலைனாலும் சாமிக்கு போயிடுவார். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலைனாலும் போய் சாமி கும்பிட போயிடுவார். பர்மிஷன் வாங்க போகணுன்னாலும் விநாயகர் கோயிலுக்கு போனதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. இதற்கு பதிலாக ஐயாவுக்கு இந்த மாதிரி முடியாமல் இருந்தப்போ போய் பார்த்துட்டு அவர் சொன்னாருங்க, தளபதி நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்குங்களா. சிம்பிள். இது நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்க மாதிரி. இந்த நேத்தோன்னு முந்த நாள் சொன்னேன், பிறந்தநாள் வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்னு. அன்னைக்கு போய் நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டணி பேசுறதுக்கு ஈஸியாக இருக்குமா? ஐயா கண்டிப்பாக மனசில் வச்சுருப்பார். பண்பு இல்லாதவங்கன்னு பார்ப்பார் ஐயா. புரியுதா? ஐயாவுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஐயா நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறதுனால ஐயா எந்திரிச்சு உட்காந்து ஓட போகிறது இல்லை. அது ஒரு பண்பு. இப்போ கூட்டணி தைலாபுரத்துக்கு வந்தால் அந்த ஏரியா பக்கம் காம்புக்கு கேட்ட தரக்காது பண்ணுறாரு. இதெல்லாம் தான் கற்றுக்கணும் விஜய். எல்லாத்துக்கும் கேட்ட சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன தான் அரசியல் பண்ண போகிறீங்க? எப்படி நீங்கள் இந்த ஜான் ஆரோக்கியசாமி தள்ளி வைக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் கட்சியே விளங்காது. நான் இன்றைக்கி ஓப்பனாக சொல்கிறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன்ப்பா, முழுக்க நம்புறாருப்பா. எல்லாத்தையும் கெடுத்து விடுறது ஜான் ஆரோக்கியசாமி தான். இன்னைக்கு வரைக்கும் விஜய் காதில் அண்ணே இது வரைக்கும் வந்துட்டாங்க, திருவான்மையூர் வந்துட்டாங்க, அடுத்த பானையூர் தான். அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க, சிக்னலில் இருக்காங்க. அங்கே கொஞ்சம் ஏதோ வண்டி பிரேக் டவுன் ஆகிருக்கு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது வர்றதுக்கு. வந்துட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியை காட்டி விஜய் ஏமாற்றி முட்டு சந்துக்கு கூட்டிகிட்டு போகிறது இந்த ஜான் ஆரோக்கியசாமி தான். இவர் தான் எங்கள் கன்சல்டன்ட் சொல்லி ஒரு பத்திரிகையாளருக்கு வேலையை வச்சு விட்டாங்க. ஜூனியர் உடனே ஆசிரியராக இருந்த திரு கலை அவர்களே. எல்லாமே ஒரு கலை கன்சல்டன்சியில் தான் எல்லாம் நடக்குதுன்னு ஊர் பூரா சொல்லி அது விகடன் எம்டிக்கு இது பண்ணி நீ ஜூனியர் வேலை சரியா, தாவைகளை வேலை சரியா கிளம்பிட்டாங்க. நல்ல மனுஷன். போய் தாவைகளை ஜாயின் பண்ணிட்டாரா? இங்கே சம்பளம் வருமாங்க, யாருமா சம்பளம் கொடுப்பா? ஜானே ஆதவிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஆதவ எத்தனை பேருக்கு படியில் பாரு. மாமனார் வேறு போய் அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்துட்டு ஏன்டா அப்படி உயிர் எடுக்கிறீங்க மகனும் மருமகனுன்ட்டு அவர் வேறு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதில் வேணால் நாளைக்கு சேர்த்து விட்டுலாமா கலையை? சார் மகன் தான் வந்துட்டு அள்ளி கொடுக்குறாரே சார். அள்ளி கொடுக்குறதோடு நிறுத்திக்க. பாண்டிச்சேரியில் வந்து கில்லுனா வாயிலே போடுவேன்னு சொல்லிட்டாரு அமித்ஷா. பேசாமல் கட்சியை வந்து இணைச்சிரு பிஜேபியில். இந்த லஜக்கு பஜக்கிட்டுருதுன்னா மொஜக்குன்னு வாயில் வச்சுருவேன்ட்டாங்க. நான் ஒரு மாதம் முன்னாடி, 1 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், 1.5 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் இதெல்லாம் தான் கூட்டணின்றது. நான் ஏற்கனவே சொன்னேன்னா, நான் சொன்னதில் இப்போ இன்றைக்கி மிஸ் ஆகிறது போல் இருப்பது தேமுதிக. வந்துடுவாங்க அந்நியார், நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அங்கே மட்டும் இதை நான் கேட்டேன், நம்ம ஸ்கிப் ஆகி போயிட்டோம். திமுக 30 கொடுத்துருவாங்களா மாலதி? 300 இல்லை 350 கூட கொடுப்பாங்க. 30 கொடுப்பாங்களா சார்? ஃபஸ்ட்டு 15 பேசுங்க சார், வாய்ப்பே இல்லை சார். அதில் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அமௌண்ட் தட்ஸ் டிஃப்ரெண்ட். இன்னொன்று அவங்க நம்ப முடியாது, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்கப்பா. பேசுறதுலாம் நல்லா வக்கனே பேசுவாங்கப்பா, சொன்னபடி நடந்துக்க மாட்டாங்க. அதிமுக தலைவர்கள் வாக்கு தவறவே மாட்டார். தேர்தல் அறிக்கை மாதிரி தான். அதே தான், அவ்வளோதான். இப்படி சிம்பிளாக சரி அங்கே மட்டும் கொடுத்துருவாங்களா? ஸோ டு இன்க்ரீஸ் தி பார்கன் ஷீ இஸ் டூயிங் திஸ். ஒரு ஸ்டேஜில் இந்த பாருங்கள், பிஜேபி இஸ் இன் ஹரி. நான் சொல்லிட்டேன், இவ்வளோ மசன்னு இருந்தாங்கல்ல. 12ஆம் தேதி டெட்லைன், மேக்ஸிமம் 14th டெட்லைன். வர 14 தை பிறந்தால் வழி பிறக்க வேண்டும். ஞானியே சொல்லியிருக்காரு சார். அப்படியே டெட்லைன். they will announce numbers. 20th they will announce numbers. 28th பிரதமர் வரும்போது NDA will be in full shape with numbers. Jan 28 வராரு. Yes. February 14 எல்லாரும் ஒன்றா சேர்ந்து லவர்ஸ் டே கொண்டாடும். எஸ்.
ஏன் நல்ல விஷயம் தானே, அன்பு தானே. ஆமாம் சார். ரைட்டா, ஃபைனலைஸ் ஆகிடும். ஓகேவா, இதுக்கு மேலெலாம் வளவலாம் ஜவு மாதிரி இழுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இல்லை நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட்டீங்க, என்ன சார் இப்படி கிடக்குது, எப்படி நடக்குது பார்த்தியா, டெட்லைன் they'll finalize the numbers by 15th. பொங்கலுக்குள்ளே நம்பர்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடும். சரி சார், யார் சார் பல நிகழ்வுகளை பேசணும், தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி.